ஓகே. ஹாய் கேக்குதா? லைக் ஷிஃபா ஹஸ் ஜாயின். மானசா, ஹாய் மானசா. விஜய், ராஜகோபால் ப்ரோ, Hi. ஹாய். அண்ட் சஹா, ஹாய். லைக் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நம்ம மீட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் யாரும் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. லைக் சண்டே டைம்ல Okay. கேன் அண்டர்ஸ்டாண்ட். Okay, hi all. So, Shefanaka from will be taking care from here. So, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். I'll share my thoughts and I'll come in separate video. So, இப்போ நான் லெஃப்ட் ஆகிக்கவா? ஓகேடா. இன்னும் நான் 5 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். பிகாஸ் ஜாயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால Okay, மெசேஜ் okay, போட்டு sure. நான் மெசேஜ் போட்டிருக்கேன். லைக் தே ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் புக் ஆல்சோ கொஞ்சம் வாங்க அப்படின்னு. லைக் ஆமாம் லெட்ஸ் சி. ஆமாம். யா ஓகே அக்கா, ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க. உங்களால் எல்லாரையும் அட்மிட் பண்ண முடியுதுல்ல? யார் வந்தாலும் அலோவ் கேட்குறப்ப உங்களால் அட்மிட் பண்ண முடியுதுல்ல? இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுது. பிகாஸ் ஓப்பன் ஆப்ஷன் தான் நீ கொடுத்துருக்க. யா ஓகே, அதுதான் அதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் அதுதான் பிகாஸ் வச்சேன். நான் லேப்ல கனெக்ட் ஆகல. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால நான் மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். தட்ஸ் லைக் ஓகே, நோ ஒன்ஸ் ப்ராப்ளம் அக்கா. வந்ததுக்கு அப்புறம் நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே அக்கா, ஓகே. ஓகேடா ஓகே, ஓகேடா. கைண்ட்லி கோஆப்ரேட் ஹர் ப்ளீஸ். ஓகே, நான் லெஃப்ட் ஆகிக்கிறேன். ப்ளீஸ் இந்த தடவை மட்டும் Okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Yeah, sure, Shifana. Bye. பாய், டேக் கேர் ஆல். பாய். நான் தனியாக அவங்க எல்லாரையும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். கேம் ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்க. லைக் மானசா, ராஜ்கோபால் ப்ரோ அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அண்ட் சஹா, விஜய், இஃப் யூ கேன் ஓப்பன் த கேம். லைக் ஃபேஸ் ரிவீல் பண்றது ஒன்றும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. Akka, sorry, but எனக்கு கொஞ்சம் cam on பண்றது கஷ்டம். But I'll be an active participant during பரவாயில்ல the பரவாயில்ல. meeting. லைக் இதான் உங்க ஃபர்ஸ்ட் மீட்டா மானசா? லாஸ்ட் மந்த் அந்த துப்பட்டா போடுங்க தோழி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் புக் படிக்கல. பட் ஐ ஓகே ஜஸ்ட் கேம் அண்ட் தென் அட்டெண்டட் தி மீட்டிங் அண்ட் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் கொஞ்சம் கேட்டேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. So ஷியோர் ஷியோர். I thought I should also be part of this club and then இந்த மந்த் புக் நான் சின்சியரா படிச்சேன். ஃபுல் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். லைக் லெட்ஸ் வெயிட் 2 more minutes. பிகாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் விஜய் ப்ரோ. ஹாய்க்கா. லைக் நம்மளே பேசலாமே. யாரும் முடிச்சிட்டீங்க? மானசா முடிச்சிட்டாங்க. விஜய் நீங்க முடிச்சிட்டீங்களா புக்கு? 7 ஹஸ்பண்ட்ஸ் 90 பேஜஸ் படிச்சேன். பரவாயில்ல, அதே போதும். ஹாய் சஹா. நீங்க பேசலையே, பேசலாமே. இருக்கீங்களா? ஷியோர் ஷியோர். ஓகே. நீங்க புக் படிச்சீங்களா இந்த மந்த்? புக் படிக்கல, நோ இஷ்யூஸ். மத்தவங்க பேசுறதே கேட்கலாம். லைக் வி கேன் ஜென்ரலி டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட் லைன்ல. ஒரு 2 minutes. ஆல்ரெடி இட்ஸ் 4:42.
எப்படி போச்சு உங்க சண்டே எல்லாம்? How was your Sundays? போர்க்கா நோ நான்வெஜ். போர் தானா? லைக் இன்னைக்கு மேட்ச் வேற இருக்குல்ல. நான்வெஜ் நான்வெஜ் CSK எடுக்கும். and பஞ்சாபா? ஆமாக்கா. சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிடலாம் பிகாஸ் மேட்சஸ் ஸ்டார்டட், அதுவும் தெரியும். பாய்ஸ் ஃபீல் மேட்ச் பாப்பீங்களா? ரொம்ப மானசா நன்றிக்கா. புரியல. ரொம்ப நன்றிக்கா. எதுக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கா? நான் ஃபர்ஸ்ட் இந்த போல் போடும்போது 4 மணிக்கு மேலதான் கொடுத்தேன். அப்புறம் மேட்ச் தான் ஈவினிங் அதுவும் 11 மணிக்கு போட்டேன். சரி சரி அப்புறம் பார்த்தா 4 மணிக்கு வச்சுட்டேன். சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே. ஒன் செகண்ட், நான் வாட்ஸ்அப்ல மட்டும் திரும்ப ஒரு ரிமைண்டர் போட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு பாக்குறேன். கேம் மட்டும் ஆஃப் பண்ணு. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் பின்னாடி வந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. ஓகே, ஜாயின் பண்றாங்க. ஹாய் ரஷித், அர்ஜுன் தம்பி ஹாய், தேவிகா ஹாய். Hi all. ஜாயின். Hi. ஹாய் அர்ஜுன். Like, shall we wait for 2 more minutes or shall we start? நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாமா? Because it's already 4:45 and I know இன்னைக்கு மேட்ச், and even though it's Sunday, added point. So shall we start so that others can join? நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். Like we can discuss, after that அவங்க ஜாயின் பண்றவங்க பின்னாடி ஜாயின் பண்ணிக்கட்டும். ஓகேவா? Yeah, sure, ka. Start பண்ணலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரிபடி. லைக் இன்னைக்கு ஹோப் எல்லா பேரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எவ்ரிஒன் இஸ் டூயிங் குட். ஓகே, திஸ் மந்த் இந்த மந்த் லைக் லாஸ்ட் மந்த் ஏப்ரல் ரீட் வாஸ் தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எல்வின் ஹியூகோ. ஸோ எல்லா பேரும் படிச்சு முடிச்சிட்டீங்களா புக்கு? இல்ல எத்தனை பேர் ப்ராக்ரஸ்ல இருக்கு? விஜய் ஆல்சோ 90% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. 90 pages 90% இல்ல. நோ ப்ராப்ளம், லைக் இருக்கும்ல, ஷேர் பண்ணிக்கலாம். மானசா முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அர்ஜுன் நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்லக்கா 250 pages கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே பாரவா 300 சம்திங் தானே இருந்துச்சு. ஆமாங்கா, பட் still it's big, I think. We have not read this much pages இல்லீங்களா இது வரைக்கும்? ஆமா. Yeah. Like after Atomic Orbits we are reading a bigger book. Yeah. So first year இல்லீங்களா? So first year celebrate பண்றதுக்கு every year we are reading like that, I think. Yeah. April month. ஆமா. ஓகே. லைக் மானசா முடிச்சிட்டாங்க. ஈவன் ஐ கம்ப்ளீட்டட். சஹா படிக்கலன்னு சொன்னாங்க. லெட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலது மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் போய் லாகின் பண்ணிடுங்க அங்க. பிகாஸ் ஷிஃபா வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்ல சொன்னாங்க. ஒரு சில இது வெப்சைட்ல போய் லாகின் பண்ணாதவங்க மட்டும் போய் லாகின் பண்ணிடுங்க. லைக் ஆஃப்டர் த மீட் வித்தின் திஸ் வீக். நெக்ஸ்ட் அன்அஃபிஷியல் குரூப் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிகாஸ் கேட்டவங்க இங்க பாதி பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம 8 மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிருக்கோம். அன்அஃபிஷியல் குரூப் வேணும்னா வெப்சைட்லயே சாட் செக்ஷன் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க ஷிஃபா. ஸோ அங்க போய் நம்ம சாட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆடட் ஆப்ஷன். அப்படியும் இல்லை எனக்கு அன்அஃபிஷியல் குரூப் வாட்ஸ்அப்ல வேணும் அப்படின்னா லைக் எனக்கு எண்டில் பின்னாடி ஜாயின் பண்றவங்க வரதுக்கு அப்புறம் எண்டில் நம்ம பேசிக்கலாம்.
வாட் கேன் வி டூ ஃபார் தட் அப்படின்னு கம்பல்சரி வேணுமா, ஹவு many மெம்பர்ஸ் நீட் தட் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹூ வில் ஸ்டார்ட்? யார் ஸ்டார்ட் பண்றீங்க? நான் ஓகே ஓகே நான் எக்ஸ்பெக்ட் திஸ் டைம் ஃப்ரம் மானசா. நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். How was the book? மானசா, are you here? இருக்கீங்களா? Yes, I'm there. Hi all. Like, Uh, okay. The book was really good. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Lot of things I could learn from the life of Evelyn, like from the kind of decisions that she had made in her life. Although her decisions gave her glory and fame, and it gave her a lot of like material success and all of that, but at the end பாத்தீங்கன்னா அவங்களுக்கு she realized that none of that actually mattered to her, none of that actually gave her the satisfaction that she really needed in her life, except for the love that she had for Celia, the kind of friendship that she could cherish with Harry Cameron, and the kind of unconditional love she had for her daughter, for Connor. So those were the things. And ரொம்ப ரொம்ப அழகா அந்த புக்ல சில லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸை வந்து இஃப் ஐ எம் அலவுட் நான் அது மட்டும் படிக்கலாமா? yeah, sure. You can Okay. discuss. So in the bookla and in one of the pages it was written that people think that intimacy is about sex, but intimacy is about truth. When you realize you can tell someone your truth, you can show yourself to them. When you stand in front of them bare and their response is you're safe with me, that's intimacy. So like my heart completely resonates with these lines, because every single bit of it is true, that we should really have someone in our life to whom we are able to be completely ourselves. Like நமக்கு மனசுல என்ன தோணுதோ என்ன அது நம்ம unrestrained like completely honestly you should be able to open up to them without any bias or without the fear that they are going to judge you and they are going to not support you. அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாம கம்ப்ளீட்லி ஓப்பனா when you're able to share yourself to someone, I think that is a very great privilege அப்படின்னு. And at least she could do this to some extent with Harry, definitely with Harry Cameron. I think Evelyn was able to do it, and a lot of times with Celia as well. So those were nice things. And சில பார்ட்ஸ் ஆஃப் த புக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் அழுகையே வந்துருச்சு. லைக் தி வே தட் ஹாரி டைட் அண்ட் தென் தி வே சிலியா டைட் அண்ட் கொன்னோரோட டெத்துமே வந்து the last few days, the kind of connection that Connor had with her mother, like there was another line in the book that actually said that எவ்லினே அவங்களே சொல்றாங்க அவங்க பொண்ணுகிட்ட, அது வந்து nothing in the world made me as proud as the day you were born to me, or the time I birthed you, something like that, something closer to that அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. that was very much heart touching. and அதே மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, அது I was born because for not being an actress, like for not wearing that emerald green dress, for not saying for not waving my hand to the crowd, but for actually being your mother. அதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, லைக் பிஃபோர் Connor had died, like when she was in her final stage in her deathbed. So அதெல்லாம் வந்து it was very heart touching to me. And definitely the kind of pains that Evelyn had taken in her life for being able to be with Celia, that was so beautiful. ஏன்னா அவங்க இருந்த டைம்ல வந்து அந்த ஒரு சொசைட்டல் ப்ரெஷர்ல அந்த ஒரு she couldn't come out of the closet that she was bisexual, and she had very strong and intense feelings for Celia அப்படின்னா she couldn't come out at that point of time. So ஆனா அதெல்லாம் தாண்டியும் every single thing that she did, like I think till Dawn Adler வரைக்கும் தான் வந்து I think in order for publicity, fame, அதுக்காக she had married அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா அவங்க எடுத்த ஒரு மேரேஜ் டிசிஷன்லயுமே பார்த்தா வந்து somewhere or the other it was related to Celia, because she wanted to be with Celia, she had done it. So all of that was really beautiful. And I completely totally like enjoyed the book a lot. எனக்கு real thanks to Books Club.
ஏன்னா எனக்கு புக் படிக்கிற ஹேபிட்டே கிடையாது. அதான் ஃபேக்ட். நான் அந்த கிளப் ஜாயின் பண்ணும்போது, ஏதோ சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற திங்கிங்ல நான் ஜாயின் பண்ணேன். ஐ டிட்ன்ட் திங்க் தட் 1 மந்த்ல நான் அந்த ஒரு புக்க படிச்சு முடிப்பேன். 388 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணுவோன்ற நம்பிக்கையே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கன்டினியூட் அண்ட் ஐ குடன்ட் ட்ராப் த புக் ஆஃப். தட் வாஸ் ஹவ் இட் வாஸ். So thanks for this opportunity, and I'm really eager now to listen to all of your perspectives and to learn from you all. Thank you. சூப்பர். லைக் நல்லா சொன்னீங்க ரிவ்யூ. லைக் யூ வென்ட் டு நூக் அண்ட் கார்னரும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. தேங்க்ஸ் மானசா, இட் வாஸ் நைஸ். லைக் நெக்ஸ்ட் யார் பேசுறா? இட் வாஸ் நைஸ், சூப்பர். எஸ்பெஷலி இந்த பாண்ட், பொன்னூர் கூட இருக்க பாண்ட், the lines you said, no, it was like very touchy. Next யார்? anybody? and இப்ப ஜாயின் பண்ண குரு, ஹாய், குட் ஈவினிங். நிவேதிதா அக்கா, ஹாய். தேவிகா, அன்பினி, ஹாய். எல்லாருக்கும் குட் ஈவினிங். Hi, Shifa. Hi, good evening. ஹாய் அக்கா. லைக் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றேன். ஸோ இஃப் தேர் இஸ் எனி எதுவும் மிஸ்டேக் பண்ணா சாரி, பிகாஸ் நானும் மொபைல் லேப் கனெக்ட் ஆகல, மொபைல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். லைக் எனிபடி அடுத்து யாரும் ஷேர் பண்றீங்களா? இஃப் யூ ஆர் ஹாஃப் வே த்ரூ த புக், நோ இஷ்யூஸ். லைக் 20 pages படிச்சாலும் சம்திங் வி ஹவ் காட் ஃப்ரம் தட்ல. ஓகே, யாராவது அர்ஜுன் பேசுங்க. ரஷீத் தம்பி, யூ கேன், பிகாஸ் எனக்கு சாட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பேசுங்க தம்பி, யூ கேன் ஷேர். ஹாய் அக்கா, எல்லாருக்கும் கேக்குதா? ஆக்சுவலி நான் பேசுறேன்னு சொல்ல, நீங்களே பேசுங்க. ஸோ தட் நான் அதை அப்படியே உள்வாங்கிட்டு அந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல, எனர்ஜியில் அப்படியே ஃப்ளோவில் பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ தட் நீங்கள் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இது நாய்ஸ் எதுவும் வருதா? லைக் இல்ல கேக்கல. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஷால் ஐ ஷேர் பண்ணிட்டுமா? ஓகே, தி 7 husbands of எவ்லின் ஹியூகோ. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி புக் ஓபன் பண்ணோன்னே எனக்கு இந்த டைட்டில் தி 7 husbands அப்படிங்கும்போது டிபிக்கல் டேசி இந்தியன் கேர்ளா இந்த புக்குள்ளாரே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு வந்துச்சு. ஈவன் லைக் ஒரு ஹஸ்பண்டை வச்சுட்டே இ கான்ட் சர்வைவ் இன் திஸ். ஸோ 7 husbands வாட்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்வப்பட்டேன். இந்த புக்குக்குள்ளார என்ன இருக்குப்பா, கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஐ பிளான்ட் லைக் சீக்கிரம் இந்த புக்கு முடிக்கணும். பட் திஸ் புக் மேட் மீ டூ கிரேசி டு ஃபினிஷ். எப்படின்னா ஒவ்வொரு ஹஸ்பண்டையும் நான் படிக்க லைக் ஈவன் ஐ காட் அந்த எண்ட்ல நான் ஒரு சஜஷன் வச்சு, ஈவன் எல்வின் ஹாஸ் மேரிட் 44 husbandsனால நான் படிச்சிருப்பேன். பிகாஸ் இட் வாஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு ஈவன் எவ்ரி ஹஸ்பண்ட் நோ ஷி டிடன்ட் லிவ் லைக் அந்த உண்மையான லவ்ங்கிறது கிடைக்கவே இல்லை எவ்லினுக்கு. நான் அதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்னு இந்த புக்ல நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இட் மேட் மீ திங்க். ஸோ ஃபர்ஸ்ட் நான் புக் ரிவ்யூ முடிச்சேன். லைக் மை தாட்ஸ் ஐல் பி ஷேரிங். 7 husbands, ஈச் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கேட்க போகும்போது the true love she had only with Harry and Celia. Even though Harry கூட he was like a guide for her ஒவ்வொரு தடையும். என்ன கேட்க போனா இந்த 7 husbands, இவங்க 7 husband இது பண்ணது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எங்கேயுமே அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வாழவே இல்லை யாரு கூடயுமே. she went either in a way லைக் அவ சொல்லியிருப்பாங்க the grand dresses அவங்க வேர் பண்ணும் போதெல்லாம் லைக் when she go for every award function she used to go with Harry anyone. அப்படிங்கும் போது she used to feel அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க யார லைக் as Manasa said, அந்த செக்ஸ்ங்கிற அந்த டாபிக் பத்தி பேசிருப்பாங்க. அப்புறம் இன்டிமசி அதை பத்தி பேசிட்டு அந்த இன்டர்வியூவை கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏன் இந்த 7 ஹஸ்பண்டை மேரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது she didn't find love, the true love what she wanted in anyone. லைக் அந்த ஒரு டைம் மிக்குக்கு முன்னாடி யார்கிட்டயோ போகும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க டுடே இஸ் she was intimate with that guy.
So அப்ப சொல்லிருப்பாங்க, this is what I was longing for அப்படின்னு. The first husband when we went off, no, she was like too bad. அவ எதுவுமே வாழ்ந்திருக்க மாட்டா. Again she went with Don Adler. So again I would say that the seven husbands la, I would say Harry was the best one, even though she didn't live with him. ஒரு ப்ராப்பரா இல்லாட்டியோ ஹாரி the care he gave, he guided. எப்பவுமே she used to say you are my friend first அப்படின்னு சொல்லுவாங்க. Like I would accept that because he was the best one to guide her. நான் ஃபர்ஸ்ட்ல ஹாரிய வந்து லைக் he was in producing that production house ல இருந்திருப்பாரு ஹாரி. பட் ஈவன் தோ ஐ தாட் ஹாரி கல்யாணம் பண்ண மாட்டாரு, பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் போனேன். பிகாஸ் he was the best guy. அவளை நல்லதுலயும் நான் வழி நடத்தினாரு, கொண்டுட்டு போனாரு. கெட்டதுக்கு வரும்போதும் when she was in the wrong path, he guided her. So I was like then when Harry met with an accident, I was like speech எனக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பிகாஸ் அவர் சடன் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டர்ன் ட்விஸ்ட் மாதிரி இருந்துச்சு அந்த புக்ல. ஹாரி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அன்னோன் லைக் சடனா போகும்போது லைக் அதெல்லாம் இமேஜின் பண்ணும்போது இட் வாஸ் லைக் எப்படின்னா இது நடந்துக்க கூடாது, இது கனவா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நான் நினைச்சேன். பட் இட் வாஸ் அந்த அது என்னமோ டக்குன்னு ஹாரி பட தோ ஷீ லிவ்ட் அ லாங் டே வித் ரொம்ப வருஷம் வாழ்ந்தது ஹாரி கூட தான். பட் டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு ஹாரியோட பாட்டு. அப்புறம் போக போக இட் வாஸ் லைக் ரொம்ப நல்லா போச்சு, டக்குன்னு புக்கு முடிச்சிட்ட மாதிரி இருக்கு. அந்த ஃபைனல் எண்டிங் வரும்போது அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து தப்பா இவங்க மிஸ்டேக், ஆக்சுவலி அவங்க டேடா இருக்கலாம், அந்த ஹாரி கூட இருந்த ஜான் ரிவர்மேன் வந்து அவங்க டேடா இருக்கலாம். பட் ஈவன் தோ ஹி வாஸ் ஹிஸ் டாட், ஷீ கேம் ஹியர் ஒன்லி டு ஜர்ன் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க. ஈவன் தோ அவங்க வந்து ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாங்க the concerned person மேல எவ்லின். பட் ஷீ டோல் அவங்கள வெறுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் த லாஸ்ட் பார்ட்டிங்ல வந்து அவ சொல்லியிருப்பா when her mother comes to visit, no, அப்ப சொல்லியிருப்பா லைக் எவ்லினோட பயோகிராபி ஷி வாஸ் கொஞ்சம் மனசுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தது அவங்களுக்கு அந்த ஜேர்னலிஸ்டுக்கு. பட் ஐ ஃபெல்ட் அது தப்பே கிடையாது. அவங்க வந்து 100% உண்மையா இருந்தாங்க. அப்புறம் எப்படி சொல்றது, லைக் அந்த செவன் ஹஸ்பண்ட்ஸ் புக்கோட எண்டிங்ல ஐ தாட் லைக் இந்த புக்குக்கு வந்து இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல. பிகாஸ் அவங்க என்னதான் செவன் ஹஸ்பண்ட்ஸ் கூட இல்ல, இது ஒரு ஜேர்னல் மாதிரி இருந்தாலும் வாட் ஷி லைக் ஈவன் தோ ஷி ஹேட் எல்லா ஃபேமும் எவ்லின் வச்சிருந்தாலும் ஃபேம் எல்லாமே இருந்தாலும் அவங்க லாஸ்ட்ல ஷி டிடன்ட் என்ஜாய் எனிதிங், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன் டே ஷி வாஸ் லைக் நம்ம ரியல் லைஃப்லயுமே அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். எவ்வளவுதான் எவ்வளவு கோடீஸ்வரா இருந்தாலும் ஒரு நாள் we are going to the soil தான். Like we are not going to take and go anything from this world. So I felt and she donated her gowns everything to the last when she was in the field itself அவங்க பண்ணிருக்கலாம். Like even being a sexy, what she was like நான் செக்ஸியா இருந்து earning a money, like எல்லா சொசைட்டி ஈவன் அது ஒரு இங்கிலீஷ் ஒரு ஜெர்மனில நடக்கிற ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்ஸ்ல நடக்கிறதா இருந்தாலுமே லைக் எல்லா பேருமே எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இந்த மேகசின்ங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது வரும்போதுமே நம்ம இந்தியால கிசு கிசு அப்படின்னு சும்மா நம்ம புக்ல துணுக்கு வந்த லைக் நார்மலா அது ஒரு ஸ்பாட் பண்ணிட்டாலே. பட் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வாண்டட்லி தே கேம் வித் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படிங்கும் போது நிறைய உண்மை தெரிய வந்துச்சு எனக்கு. லைக் இது மாதிரிதான் நம்ம இந்தியாலையும் இது இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது மீனுக்கனே ஒருத்தவங்கள பிரிக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களோ, ஒருவேளை எல்லா ஆக்ட்ரஸும் இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பீயிங் நான் வந்து அவ்வளவா மூவிஸ் பார்க்காதனால லைக் திஸ் புக் டுக் மீ டு அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். லைக் இப்படிதான் சினிமால இருக்கவங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோம் லைக் ஒரு விஜயோ சம்பவி, ஐ எம் நாட் எனி ஃபேன் எல்லாம் எனக்கு கிடையாது. லைக் ஏதோ ஒரு ஆக்டரா இருந்தாலும் we are creating a hype, நம்ம தான் அவங்களுக்கு அந்த இது கொடுக்குறோம். அப்படிங்கும் போது எவ்ரிபடி இஸ் கோயிங் நம்மள மாதிரி தான் அவங்களும் லைஃப் வாழ்றாங்க. தே ஹேவ் ஈவன் எவ்ரிடே தே ஹேவ் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே. எவ்லினோட புக்கை படிச்சதுக்கு அப்புறம் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். எவ்ரிபடி இஸ் ஃபேசிங் ஹேவிங் டஃபர் டைம்ஸ் அண்ட் ஹாப்பியர் டைம்ஸ் இன் தியர் லைஃப். லைக் we humans நம்மள மாதிரிதான் அவங்களும் ஒரு சாதாரண மனுஷன். being in the cine field it doesn't mean like அவங்களோட அப்பர் இது hard work is what doing. like எவ்லின் வந்து இவ்வளவு கஷ்டத்தை இது பண்ணனாலதான் அவளோட ஈவன் she show off every time. அப்புறம் அவங்களும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வரும்போதெல்லாம் அந்த சீலியாக்கு பிரைஸ் கிடைக்கும் போது ஈவன் இதுனா அவங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஈவன் we humans face that. எவ்வளவு ஃப்ரெண்ட். அப்புறம் சீலியா கூட இருக்கிற எவ்லினோட பார்ட் ஐ வுட் சே சிரிக்க வேணா, இட்ஸ் நாட் லைக் தட். இன்ஸ்டெட் ஆஃப் 7 ஹஸ்பண்ட்ஸ் இந்த புக்கோட இது வந்துமே 8 wives and 1 husband வச்சிருக்கலாம். பிகாஸ் இங்க எவ்லின்ங்கிற ஒரு கேரக்டர் 7 ஹஸ்பண்ட்ஸ் கூட வாழவே இல்லை. ஷி வாஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்லி வித் சீலியா. அப்புறம் அவங்க கூட லைக்
love was only between Celia and Evelyn, not with the seven husbands. Like எனக்கு என்னமோ to have an identity as a husband, the author வந்து இந்த புக்கை அப்படி எழுதியிருப்பாங்க. Like seven husbands இருந்தாங்க. After Harry started living with the other guy, no, I felt like இவங்க வந்து சீலியா கூட கனெக்ட் ஆகும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு எப்படின்னா whether she will marry, like bisexual-ஆ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிடுவாங்க, இனிமேல் மேரேஜ் பண்ண மாட்டா அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு வந்துச்சு. After that, இந்த செவன் ஹஸ்பண்ட்ஸ் தோ ஃபார் அ மேன் ஒரு சேஃப்டி காண்டி எவ்ரி லைக் சிங்கிளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டோட சேஃப்டி தோ ஒரு ஹாட் ஸ்டாரா இருந்தாலுமே ஒரு மென்னோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ அப்படிங்கறது ஒரு டவுட் எனக்கு இந்த புக்ல கிடைச்சிச்சு. அப்புறம் அவங்க டாட்டரோட பாண்ட், அவங்க கேன்சர்ல இறந்து போனாங்க அப்படிங்கும் போது தோ அவங்களோட இனிஷியல் டேஸ் வித் ஹர் டேட் ஹாரில இட் வாஸ் லைக் பிரைஸ்லெஸ். லைக் அபியும் நானும் படத்துல அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஐ ஃபெல்ட் தோ ஒரு எப்படி சொல்றது, இட் வாஸ் லைக் சூப்பர். அவங்க ஒரு டிபிக்கல் ஒரு பாசக்கார அப்பா எப்படி இருப்பாரோ அப்பெல்லாம் அவரை பாத்துக்கிட்டாரு அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த பொண்ணால டைஜஸ்ட் பண்ண முடியாத போது எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஒரு சின்ன பொண்ணு, ஷி வாஸ் 15 அண்ட் ஷி வாஸ் லைக் அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுறா. அப்பா தான் எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அவளுக்கு. ஸோ வென் ஹி வாஸ் நாட் தேர், even though she didn't spend her time properly with her mom, ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும் அங்க, அதை ஃபில் பண்ண முடியாது. இட் டுக் டேஸ் ஃபார் ஹர். அப்புறம் லேட்டா ஹர் பாத் வாஸ் சேஞ்ச். அப்புறம் அவங்க அம்மா ஒரு சில அந்த அவங்கள போய் இது பண்ணிட்டு அவங்க பிடிச்சிட்டு அந்த லாஸ்டா போய் அவங்க அம்மா அவங்களுக்கு ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க எப்படி சொல்றது, when she married her love to her life also, அவங்க அம்மா வந்து though she had not been with her அவளை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பா. லைக் எவ்லின் I was like எப்படி felt அவங்க அம்மா கூட இன்னும் அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமோ. ஒரு இடத்துல அவங்க நீங்க போ வெளியில அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப எவ்லின் வந்து ஐம் கிவிங் ஹர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் தோ ஷீ இஸ் ஒரு ஸ்டாரா இருந்தாலுமே, ஒரு செக்ஸி ஸ்டாரா இருந்தாலுமே, ஒரு அம்மாங்கும் போது ஷி வாஸ் டூயிங் ஹர் ஃபுல் டியூட்டிஸ்ல. நான் ஒண்ணுதான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்ரி ஹியூமன் இஸ் a human on here earth. எவ்வளவுதான் ஸ்டாரா இருந்தாலுமே நம்மள மாதிரிதான் அவங்களும் மனுஷங்க. சோ எல்லா பேருக்குமே அதே லைஃப் தான், புரியுதுங்களா? அவன் காசு இருக்கிறவனும் அதே 3 வேளை சாப்பாடு தான் சாப்பிட போறான். வாட் வி ட்ரிங்க் என்ன கொஞ்சம் லக்ஸரியா இருக்க போறான், அவ்வளவுதான். பட் when we came to earth and we are going down, no, nothing is going to come with us. So இந்த உலகத்துல வந்து அதிக நன்மைகளை சேர்த்துக்கலாம். லைக் earn people and have a little amount, enjoy the life, அப்படிதான். ஏன்னா எவ்லின் வந்து லாஸ்ட்ல when she gave everything, no, I felt happy because அவங்க போனது எப்படி விஜயகாந்த் சாருக்கு வந்து அவர் இருக்கும்போது யாருமே அவரை பத்தி பேசல. பட் when he goes, no, எனக்கு லைக் நான் முந்தானேத்த படிச்சேன், அவரோட சமாதி வந்து இட்ஸ் got a world record of people visiting it அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை போய் பிரைஸ் பண்றதை விட when he is there alive, no, அவங்க பிரைஸ் பண்ணிடும் போது they'll be feeling that gratefulness. ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தோம், சம்திங் நம்ம பிரோஜனமா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு. So this is what I felt. Even நான் ஒரே ஒரு லெசன் தான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன், எவ்ரிபடி இஸ் a human. there is no high and low in மனுஷனா பிறந்தா பெரிய மனுஷங்கிறது கொடுக்கிற கொடையிலையும், லைக் how much we give others, the love, எப்படி சொல்றது, affection, அதுலதான் இருக்கணும், not in money, because one day we are not going to have anything left. even if we give it to the next generation, no, that அவங்க ஒரு 10 நாள் சொல்லுவாங்களா, ஒரு 1 year அம்மா விட்டுட்டு போனா, even they are going to acquire it and it is going to pass on to the next generation. So nothing we are going to go இந்த உலகத்துல நம்ம எதுவுமே எடுத்துட்டு போறது இல்ல. So let's love people. அது ஒண்ணுதான் நான் அந்த புக்ல கத்துக்கிட்டது. So that's all. இதான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டது. பிகாஸ் ரெஸ்ட் ஆஃப் அஸ் இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் அதை எடுத்து ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் ஷேர் பண்றீங்க? தேங்க்யூ. நெக்ஸ்ட் எனிபடி? லைக் இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஹாய். இன்னைக்கு ஷிஃபா கொஞ்சம் வெளியில இருக்காங்க, அதனால நான் ஹோஸ்ட் பண்றேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹோஸ்டிங். ஐ டோன்ட் நோ த ப்ராப்பர் மெத்தட் டு ஹோஸ்ட். ஸோ இஃப் தேர் இஸ் எனி ஃபால்ட் ஆர் மிஸ்டேக்ஸ், ப்ளீஸ் கைண்ட்லி அப்பாலஜைஸ் மீ. அடுத்து யாராச்சும்? நிவி, நீங்க படிச்சீங்களா? நிவி அக்கா. காயத்ரி அக்கா ஹாய்க்கா. ஓகேக்கா, பரவாயில்ல.
காயத்ரி அக்கா இருக்கீங்களா? தேவிகா புக் படிச்சிட்டீங்களா? இல்லம்மா நான் காயத்ரி இன்னும் அக்கா படிக்கல. இருக்காங்களா? ஹலோ, ஹாய் தேவிகா, குட் ஈவினிங். ஹாய். நான் இன்னும் படிக்கலடா. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேக்கா, நான் போகிறேன் நெக்ஸ்ட். ஓகே ஓகே அர்ஜுன், கண்டினியூ பண்ணுங்க. யா ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் புக்ஸ் அண்ட் பேக்ஸ் கிளப்புக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி விஷஸ் ஒஃபிஷியலாக இந்த காலில் சொல்லணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஐ குடன்ட் மேக் இட் ஆன் டைம். ஸோ யா இட்ஸ் லைக் சூப்பராக போயிட்டுருக்கு. 1 year ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் அட்மின் ஃபார் கிரியேட்டிங் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். And so coming to this month's book read, I mean April's, like நான் வந்துட்டு ஒரு 250 pages cross பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் ஒரே சிட்டிங்கில் லைக் நான் நிறைய பேஜஸ் கவர் பண்ண புக் அப்படின்னு பார்த்தா இந்த பாஸ்ட் 1 yearல அது இந்த புக்காக தான் இருக்கும். அப்போது என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியல, பட் நிறைய பேஜஸ் கவர் பண்ணதில் கண்டிப்பாக இந்த புக்கு தான். And coming to Evelyn Hugo, like I really like that free spirited woman அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். And because like she is the main central character இல்லைங்களா, like the single person carrying this whole story. போரே அடிக்கல, ஒன்று முடிச்சா ஒன்று படிக்கணும்னு தான் தோணுது. ஸோ யா, ஸோ தட்ஸ் அ ரியல் கேரக்டர் அப்படின்னு தோணும்போது யா, ஷி ஹாஸ் டன் சம்திங் கிரேட். அண்ட் எனக்கு இது எனக்கு இது படிக்கும்போது லைக் தலைவி படம் தான் வந்துட்டு எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது ஜெயலலிதாவோட லைஃப் அப்படியே வந்துட்டு எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆர் ரோலில் வந்துட்டு அரவிந்த் சுவாமி நடிச்சிருப்பார். ஸோ அதில் வந்து ஜெயலலிதாவோட ஸ்டார்டிங், அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வர அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, வேர் ஷீ வுட் கெட் எம்ஜிஆர்ஸ் அட்டென்ஷன் அண்ட் அதர் பீப்புளோட அட்டென்ஷன்லாம் வர்ற ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு இது படிக்கும்போது லைக் இட் ஜஸ்ட் ரேன் இன் டு மை மைண்ட். ஸோ ஐ குட் ரிலேட். அண்ட் லைக் நரேட்டிவும் வந்து ரொம்பலாம் வந்துட்டு கஷ்டமாக இருந்தது இல்லை. இட் வாஸ் லைக் வி குட் லேர்ன், வி குட் ஈஸிலி ரீட் அண்ட் வி குட் கெட் அலாங் வித் த ஸ்டோரி. அப்படி தான் இருந்துச்சு. வி குட் ஈஸிலி ரிலேட். ஷிஃபானாக்கா சொன்ன மாதிரி நம்மளால நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. மனுஷங்க அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தென் வந்துட்டு எனக்கு சில பிடிச்ச லைன்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த திங் இஸ் லைக் த ஜேர்னலிஸ்ட் இதில் எழுதுகிற அவங்க அந்த விவான்ட்டுக்கு வேண்டி அவங்க போய் எழுதுறாங்க. அண்ட் ஷீ யூஸ் டு திங்க் லைக் எதனால வந்து அவங்க அந்த ப்ரொஃபஷன் எடுத்தாங்கன்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எதனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும். ஸோ ஷீ வுட் ரியலி லைக் அவங்க திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க லைக் வந்து இப்போ வந்து இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இஃப் ஐ குட் ரைட் இன் சம் லெட்டர் அண்ட் சென்ட் டு மை டேட் ஷியோர்லி ஹி வில் சென்ட் மீ பேக், பட் ஹீ இஸ் நாட் மோர். அந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கும். தோஸ் லைன்ஸ் ஆர் லைக் ஐ ரியலி லைக் தோஸ் லைன்ஸ். அண்ட் ஒன் அதர் திங் இஸ் லைக் மானசா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நானும் அந்த லைன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் இன்டெமசியை பற்றி. ஸோ ட்ரூத் இஸ் த ரியல் இன்டெமசின்னு சொல்லியிருப்பாங்க. யா, இட்ஸ் வெரி ட்ரூன்னு எனக்கு படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. வாவ், செம லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் மானசா ஃபார் ரீடிங் தோஸ் லைன்ஸ். அப்புறம் வந்துட்டு அப்பியரன்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற சில லைன் இருக்கும். லைக் டான் ஆட்லர் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கார்லேருந்து இறங்கும்போது ஆட்லர் வுட் காம்ப்ளிமெண்டர் ஃபார் ஹர் அப்பியரன்ஸ், ஹவு கார்ஜியஸ் ஷி இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்துட்டு ஷி வுட் பி லைக் இட்ஸ் நாட் கிரேட் பீயிங் லவுட் ஃபார் சம்திங் யூ டிடன்ட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பியரன்ஸ் இஸ் சம்திங் லைக் வாட் ஷீ யூஸ் டு திங்க் இஸ் லைக் ஷீ வாஸ் பார்ன் வித் இட். அவளுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு விஷயம், த ஒன் விச் ஷீ டுக் அட்வான்டேஜ் அண்ட் ஷீ கேம் அப் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்பியரன்ஸ் தான். அண்ட் ஷீ வாஸ் லைக் அந்த ஒரு பர்டிகுலர் லைனில் ஷீ வாஸ் லைக் இல்லையே எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு அவ்வளோலாம் பிடிக்கல, ஐ ஜஸ்ட் டின்ட் கன்சிடர் தட் பிகாஸ் ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அது ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்பியரன்ஸ் அப்படிங்கும்போது சில டைம் நானே ரிலேட் பண்ணிப்பேன், ஆமாம் கரெக்டு தான், எதுக்கு இந்த அப்பியரன்ஸ்க்கான இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இது படிக்கும்போது தோணுச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த குட் லைன் ஐ வுட் சே. அப்புறம் ஹாரியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதில் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக வந்துட்டு
கேட்பாங்க. லைக் எவெலின் வந்து கேட்பா, "ஆம் ஐ எ ஹோர்?" அப்படின்னு கேட்பாங்க. "நோ, எவ்ரிஒன் இஸ் எ ஹோர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த புக் படிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அண்ட் இன்ஸ்டால அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எனக்கு கரெக்டா தெரியல, லைக் வெதர் இட் வாஸ் லைக் சீயிங் ஒன் ஆஃப் திஸ் ஹர் ஃபிலிம் ஆர் புக் படிச்சுட்டு போட்டாங்களான்னு தெரியல. அட் தட் டைம் இட் டிடன்ட் கிளிக் மீ. பட் இந்த லைன்ஸ் கிராஸ் ஆகும்போது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி அவங்க யாராச்சும் மேனிபுலேட் பண்றாங்கன்னா இந்த டேர்ம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு ஹாரி சொல்லுவாரு. ஸோ யா, அது கரெக்ட் தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் யா, ஸோ ஹாரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த ட்ரூ லவ், லைக் எவ்ரி ஒன் செட் இட் இஸ் வித் சிலியா. ஸோ அதில் வந்து டவுட்டே இல்லை, வேர் ஷீ ஃபெல் த ரியல் கனெக்ஷன். ஆனால் லைக் சொசைட்டிக்கு வேண்டி தே ஹாவ் டு ஷோ சம் அதர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ரியலி ஹர்ட்டட் தெம். அண்ட் யா, தட் இஸ் ஆல்சோ I could also relate to those lines as the people said before me. And one more line which I noted was 176ல வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. I'll read those lines. You imagine a world where the two of you can go out to dinner together on a Saturday night and no one thinks twice about it. It makes you want to cry, the simplicity of it, the smallness of it. You have worked so hard for a life so grand, and now all you want are the smallest freedoms, the daily peace of loving plainly. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் ஷி வாண்ட் ஆஃப்டர் ஆல் தீஸ் so many years is that plainness. She want to go out on a Saturday night to have something with her favorite people, but she couldn't do, all because like she has gone to this much more stardom அப்படின்னு நினைக்கும் போது those lines were really good according to me. So yeah, I think mostly நான் 250 lines cover பண்ண வரைக்கும் I just said whatever I felt worth sharing, and yeah, I'll complete it soon. So yeah, very good read. Yeah, that's all. ஓகே, நைஸ், சூப்பர். லைக் நிறைய லைன்ஸ் நீங்க சொல்லும்போது டச்சியா இருந்துச்சு. லைக் வி கேன் கனெக்ட் டு இட். படிச்சோல வாசிச்சோல அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து யாரு சொல்றீங்க? ரஷீத் தம்பி, காயத்ரி அக்கா, அண்ட் வேற யாரு சொல்லுங்கப்பா. மார்சா சொல்லிட்டாங்க, அர்ஜுன் ஓகே, விஜய் ஓகே, ரஷீத் யூ கேன் கண்டினியூ. ரஷீத். ஹாய், தேங்க்யூ அக்கா. எல்லாத்துக்கும் கேட்குதா? ஐ ஜஸ்ட் கேக்குது. வாண்ட் மேக் ஷூர். ஆக்சுவலி இது வந்து இந்த புக்குக்கு பின்னாடியே எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ தட் நான் வந்து ரஸ்கின் பாண்டோடைய அந்த இது சூசானா செவன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து த்ரில்லர் சைடில் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த டைமில், அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு வந்து ரஸ்கின் பாண்ட் அப்புறம் டேலர் ஜெங்கின்ஸ், இவங்க செவன் ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எவலின் ஹியூகோ, இது ரெண்டு இருந்துச்சு. நான் வந்து அப்படியே அது ஃப்ளோவில் ஓகே அது த்ரில்லர் சைடே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதை நான் விட்டு ஸ்டாண்டர்ட் ஒன்றா படிச்சுட்டேன். அப்படி இருக்கிறப்போ நாமக்கல்லில் வந்து இது போட்டிருந்தாங்க புக் ஃபெஸ்ட்டு. அப்போ வந்து நான் போனப்போ ஜெய்கோ பப்ளிஷர்ஸ் அவங்களுடைய ஸ்டாலில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் இருந்துச்சு. லைக் எந்த புக் எடுத்தாலும் 100 அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இவங்க மேடமை பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அப்போ வந்து ஐ வாஸ் லைக் எனக்கு இந்த புக்கை விட மற்ற புக்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ தட் நான் வந்து அப்படியே அந்த புக்ஸை நான் வந்து வாங்கிட்டேன். அப்போவே வாங்கியிருந்தேன்னா ஒரு 100 ருபீஸில் கிடச்சிருக்கும். ஆனால் மேடம் எவலின் மேடம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, நீ வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. சரி ஓகே, ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு பார்த்தா புக்கு வந்தது ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருந்துச்சு. லைக் யூஸ்டு ப்ராடக்ட் வந்துச்சு. அப்புறம் ஃபியூ பேஜஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ தட் நான் வந்து என்ன பண்ணேன், ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுட்டேன். அட என்னடா இவங்க வந்து இவ்வளோ இது டெம்ப்ட் பண்ணுறாங்க நம்மளை. ஸோ என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் 20ஆம் தேதியோ என்னமோ தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷி வாஸ் லைக் ஒர்த்துடா, ஒர்த்து நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் அப்படின்னா 3 பீப்புள் தான், 3 பர்சன் தான். ஒன் இஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி எவ்லின்,
அண்ட் சிலியா அண்ட் ஹாரி, இந்த 3 பேர் தான் என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க. அதை தாண்டி இன்னும் சில பேர் எனக்கு வந்து டான் அட்லர் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இவங்க ஃபைனலி இந்த ராபர்ட், வாட் வாஸ் ஹிஸ் நேம், எனக்கு தெரிஞ்சு ராபர்ட் ஜேமிசனா, ஜான் டேவர். Yes. ராபர்ட் Robert ஜேமிசன், யா ராபர்ட் ஜேமிசன், அவங்களும் பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த புக் வந்து என்டையர் புக் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோனிக்கும் எவ்லினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இட் வாஸ் லைக் ஒரு ஒரு மூவி ஸ்டார், ஒரு ஆஸ்கர் வின்னர், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமை வந்து யூஸ் பண்ணி அஹ், அவங்க எதை வேணா சாதிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் மார்னிங் இருந்தால் தான் என்னால் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியும், ஆர்எல்ஸ் நான் வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எவ்லினுடைய டாமினன்ஸ் தெரிஞ்சுச்சு. என்ன இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே அவங்களுடைய அந்த ஃபேமுடைய பவரை யூஸ் பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படிக்க படிக்க தான் எனக்கு தோணுச்சு, ஓகே ஷீ இஸ் த ஒன் அப்படி. நம்ம வந்து நம்மளை பற்றி பேசணும், நம்மளை நல்ல விதமாக பேசணுன்னாலும் சரி, தப்பாக பேசணுன்னாலும் சரி, அதை சரியாக புரிஞ்சவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எவ்லின் வந்து மார்னிக் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அது வந்து நமக்கு கடைசியில் தான் தெரிஞ்சு. அதுவும் ஒரு ட்விஸ்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னை யார் சூஸ் பண்ணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறத விட இவங்க தான் வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி R&D பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் பார்ட் ஆஃப் என்ன சொல்கிறது டெசிஷன். அப்புறம் இந்த எவ்லின் எப்படி அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த புக்கில் வந்து 35th பேஜில் வந்து ஒரு ஒரு லைன் இருக்கும். என்ன அப்படின்னா, எவ்லின் எப்படி இருந்தாங்க அண்ட் வந்து புக்கு எண்டிங்கில் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ எவ்லின் என்னவா மாறிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தட் இந்த 35th பேஜில் வந்து when you are given an opportunity to change your life, be ready to do whatever it takes to make it happen. The world doesn't give things, you take things. ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எவ்லின் வந்து அப்படி தான் இருந்தாங்க. த வேர்ல்ட் டசன்ட் கிவ் திங்ஸ், யூ டேக் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது என்னுடைய சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்து என்ன நான் வந்து இந்த உலகத்துக்கு காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நேச்சுரலாகவே கிஃப்டட், அவங்க என்ன சொல்கிறது லுக்ஸு வச்சு அவங்க கிஃப்டடாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு அந்த ஃபேம் கிடச்சிது. அண்டு அதில் வந்து அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா லைக் எல்லாரும் சொன்னாங்கல்ல இன்டிமசின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதை நானுமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தட் எனக்கு வந்து இன்டிமசி அப்படிங்கிறது வந்து நான் வந்து வேற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். அண்டு அதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் எனக்கு தோணுனதில்லை. அண்டு அதுக்கான வாய்ப்புகளும் நான் அமைச்சிட்டதில்லை. ஆனால் அந்த இன்டிமசி அப்படிங்கிற லைக் டான் ஆட்லரை பற்றி பேசும்போது அவங்க வந்து இன்டிமசி சொல்லியிருப்பாங்க, வாட் வாஸ் தேட் அப்படின்ட்டு. சாரி, டான் ஆட்லர் கிட்ட வேற பார்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்லின் வாஸ் லைக் செக்ஸ் பாட். அவங்க வந்து அவங்களுடைய வச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு அவங்களுடைய ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒரு இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்டிமேட் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுருந்தேன். அது வந்து என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் அப்படின்னு தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் ரியல் செக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் வாஸ் லைக் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் ஓகே, சாதாரணமாக ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுடைய என்டையர் தாட் ப்ராசஸையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டான் ஆட்லர் அவ்வளோ பெரிய பார்ட் அவங்க லைஃப்பில் இல்லைன்னாலும் டான் ஆட்லர் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்போம். லைக் அந்த செக்ஸ் திங்கு இருக்கட்டும், அந்த ஃபேம் இருக்கட்டும், இட் வாஸ் லைக் ஒரு மனுஷங்களை வந்து எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஷி வாஸ் லைக் என்ன சொல்கிறது, டான் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு ஏதோ கை கால் உடஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மனுஷன் கூட லவ் வந்திருக்கும், ரொம்ப இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான் ஆட்லர் என்னதான் இருந்தாலும் இட் வாஸ் லைக்
அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க்கஸ்ட் பார்ட் இருந்துச்சு, டார்க்கஸ்ட் சைடு இருந்துச்சு. ஹி வாஸ் அவன் நல்ல மனுஷன் தான் டான் ஆட்லர். எனக்கு மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படின்னு தெரியல, பட் எனக்கு வந்து டான் ஆட்லர் பிடிச்சிருந்துச்சு. ஹி வாஸ் லைக் அவன் வந்து டிசப்பாயிண்டடா இருக்கிறப்போ அவன் வந்து எவ்லின் அந்த அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. எனக்கு உரிமை கொண்டாடுற விஷயத்துல அவன் காட்டினான். அது தப்பா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா தப்பு தான். நான் வந்து சரின்னுலாம் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி அவன் வந்து எவ்லின் கிட்ட அவன் காட்டின அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த அடிக்கிற விஷயம் வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிடுது. லைக் டான் வந்து எவ்லினை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். ஹி பிகம் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது. ஸோ தட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ நல்ல விஷயங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இது இந்த மீடியா இதில் வந்து இந்த என்டையர் புக்லேயே வந்து ஒரு அழகான விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான். லைக் நம்ம படிச்சுட்டு இருக்கிற மீடியா, லைக் நியூஸ் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரியல் நியூஸ் என்னங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அதை வந்து அந்த பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல, சிலியா அண்ட் எவ்லின் அவங்க சைடு, இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். எப்படி எப்படின்னா லைக் எனக்கு வந்து இந்த எல்ஜிபிடி அதை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோவா புரிதல் இல்லை. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹவ் ஃபீலிங் அண்ட் எமோஷன், ஸோ தட் யாருக்கு யார் மேலே வேணால் காதல் வரும், அதை வந்து எப்படி வேணால் நம்ம அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க சொன்னாங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, புக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாய்லர் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, எவ்லினுடைய லைஃப்பில் யாரெல்லாம் வந்து அவன் ரொம்ப இது என்ன சொல்கிறது, இவங்க தான் என்னுடைய க்ளோசஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு நினச்சாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்க. அது எக்ஸப்ட் கார்னர் அண்ட் மோனிக் ஐ கெஸ். ஆமாம், அவங்க மோனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் லைக் அவங்க வந்து ஒரு சின்ன மைக்ரோ ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க எவ்லினுடைய லைஃப்பில். ஸோ தட் அவங்க வந்து இந்த இதில் க்ளோசர் சர்க்கிளில் வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ சிலியா அண்டு எவ்லின் அவங்களுடைய லவ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன அவங்க பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்க காலையில் எந்திரிக்கிறப்போ அவங்க மூஞ்சில் அவங்க முடி பட்டு எந்திரிக்கிறது அதுவாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறப்போ அவங்க அப்படியே கண்ணு வச்சு பார்த்துட்டு, ஸோ தட் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹை பிச்சு என்ன அப்படின்னா, சிலியா வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு வாங்க போவாங்க. அப்போ வந்து எவ்லின் வீட்டில் தான் உட்காந்துட்டு அதை டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அந்த அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அதோடைய உச்சக்கட்டமாக என்ன பண்ணுவாங்க, சிலியா வந்து அவார்டு வாங்கிட்டு அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போதே ஓடி போய் அப்படியே கிஸ் கொடுப்பாங்க. கிஸ் கொடுத்த ஃபோர்ஸில் அவங்க வந்து அந்த பல்லு உடஞ்சிரும். அதை வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சிலியா பார்க்குறப்போ என்ன ஆச்சு, ஏதோ ஒரு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ஷி வாஸ் லைக் சிலியா வந்து எவ்லினுடைய எவ்ரி சென்டிமீட்டர், ஏதாவது என்ன சொல்கிறது, மில்லிமீட்டர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பல்லு உடஞ்ச மேட்ரு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க நம்ம வந்து நம்மளுடைய அன்போடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த அந்த பல்லு உடஞ்ச விஷயத்தில் அப்படியே எழுதியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஆனால் அவங்களுக்கு பயோகிராஃபி எழுத முடியும், அந்த பயோகிராஃபியும் இவ்வளோ அழகாக எழுத முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அப்புறம் அவ்வளோதான். அது அந்த பிரேக்கப் நடக்கிறது, மறுபடியும் சேர்றது, இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தான், லைக் நானுமே ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஹாரி வந்து தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவங்க கம்பெனியனாகவே இருந்துக்கிட்டோம். ஸோ தட் தே கேன் ஷேர் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஏன் அப்படின்னா நான் என்ன பயந்தேன் அப்படின்னா, இட் வாஸ் லைக் லக்கிலி என்ன சொல்கிறது, ஹாரி வந்து
எல்ஜிபிடியில் வந்துடுறாரு. ஸோ தட் அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. அந்த பொசசிவ்னஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் என்ன அப்படின்னா when it comes to ரிலேஷன்ஷிப், நீங்கள் எவ்வளோ தான் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ரொம்ப அப்படியே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஸோ தட் லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். நீ வந்து இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். தெரியல, அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா அது இல்லாமல் கூட வாழ்கிறவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமாகறதுக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரீடம் அவங்க சொந்தமானதுக்கு அப்புறம் நிறைய வந்து அந்த ஃப்ரீடமை பறிக்க தான் பார்க்குறாங்க. லைக் தேவர் லைக் செட்டிங் பவுண்ட்ரி. நீ வந்து அங்கே தனியாக போகாத, நீ வந்து அவங்ககிட்ட என்ன பேசுகிற, நீ வந்து இந்த நேரத்தில் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் நடந்து இவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆயிருமோ அப்படின்னு பயந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. லைக் ஸோ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, லைக் நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு உங்கள் அன்பு கொடுக்குறீங்கன்னா 50-50 கொடுக்காதீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் விஷயம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து சாரி ரொம்ப டைம் எடுக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம் அப்படின்னா, ஒரு பர்சனுடைய லாஸ் வந்து அவங்கள எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது தான். இட் வாஸ் லைக் எவ்லினாக இருக்கட்டும், டான் ஆட்லராக இருக்கட்டும், ஹாரியாக இருக்கட்டும். ஹாரிக்கு வந்து அந்த சான்ஸ், அதாவது அவனுடைய லாஸை வந்து அவன் அக்செப்ட் பண்ணி இருந்துச்சு. எஸ், சாரி, ஐ கம்ப்ளீட்லி ஃபர்கட் தட். டான் ஆட்லர் வந்து என்ன சொல்கிறது, அவங்க டிவோர்ஸ் 2 டிவோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பேக் டு பேக் ஃப்ளாப் மூவிஸ் இருக்கும். நிறைய அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் வந்து லாஸ் பண்ணிடுவான். அப்போ வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் சோபரில் இருந்து, அப்போ வந்து எவ்லின் கிட்ட கேட்பாங்கல்ல, லைக் மேக்ஸ் வந்து கேட்பான், இந்த மாதிரி வந்து நீ ஒரு மூவி பண்ண, ஸோ தட் உனக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். யார் கோஸ்டார் அப்படின்னு கேட்குறப்போ டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எவ்லினுக்கும் டானுக்கும் ஒரு மீட் நடக்கும். அப்போ வந்து டான் வந்து சொல்லுவான், அது வந்து உண்மையாலுமே வாழ்க்கையில் வந்து இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைடா அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மனுஷனால் அப்படி பேச முடியும். இட்ஸ் லைக் நான் வந்து மனசால் அப்பாலஜைஸ் பண்ணுறேன், நான் என்ன பண்ணேனோ எல்லாமே என் தப்பு தான், என் மேலே தான் தப்பு, நான் அடித்தேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணேன், உன்னை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது பேச விடாமல் தடுத்தேன், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ ஒன்லி. நம்ம என்னதான் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இதில் மேஜர் பார்ட் என்னதான் தான் இருந்துச்சு, ஸோ தட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து எவ்லின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள அந்த இரக்கம் இருந்தாலும் அதை அப்படியே உடனே காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஸோ தட் அப்படியே ஒரு மாதிரி வெயிட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதே விஷயம் வந்து இவங்களுக்கு ஹாரிக்கும் நடக்கும். ஹாரியுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஜான்ல, வாட் வாஸ் ஹிஸ் நேம், சிலியாவோட ஹஸ்பண்ட் ஜான் பிரெவர்மேன். யா 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 அவங்களுடைய லாஸ் வந்து ஹாரி எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வந்து ஹாரி ஒரு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சு அவன் லைஃபே எண்ட் ஆயிருமோ அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பொண்ணுக்காகவும் சரி, எவ்லின்காகவும் அவன் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்தது, அப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ரெண்டாகவே இருந்தது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஒரு மனுஷன் வந்து ஒருத்தங்க மேலே வச்சிருக்கிற பாசத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்னு ஹாரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. என்ன அப்படின்னா, ஜானும் வந்து சிலியா அவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்க, ஹாரி எவ்லின் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய பார்ட்னர் கூட தான் இருப்பாங்க. சிலியா எவ்லின் 2 பேரும், ஜானும் ஹாரி 2 பேரும். இந்த மாதிரிலாம் யாரால் பண்ண முடியும்? நீங்கள் வந்து ஒரு அது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்ககிட்டே விட்டுறேன். அப்படியெல்லாம். ஸோ அந்த ஹாரி அவங்களுடைய பார்ட். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக எனக்கு அஃபெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, எவ்லின் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்கள்லாம் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபேம் அண்டு
என்ன சொல்கிறது, எனக்குடைய புகழ், பணம் எல்லாம் தான் பார்க்குறீங்க. ஆனால் நான் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாம் வந்து என்னை எப்படி போர்ட்ரே பண்ணுது அப்படிங்கிறது யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து ஸ்கார்லெட் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நான் என் நெஞ்சு மேலே வந்து சுமந்துட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஆக்சுவலி அந்த ஸ்கார்லெட் லெட்டர் ஏ அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு புக்கு படித்தேன். நத்தனெல் ஹாத்தார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், ஸ்கார்லெட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு என்ன அப்படின்னா, ஆக்சுவலி தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பீப்புள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருவாங்க. ஏ அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி அவள் ட்ரெஸ்ஸில் தைச்சிருவாங்க. அந்த லெட்டர் இல்லாமல் அவளால் வெளியே எங்கேயுமே போக முடியாது. அண்ட் அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அவள் வந்து செருப்பு இல்லாமல் ஒரு மொட்டை வெயிலில் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும், டெய்லியும் நிற்கணும். இதுதான் ரொம்ப மோசமான விஷயம். அண்டு சில பேரெல்லாம் வந்து அவளை அடிக்க செய்வாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா படித்து பாருங்கள். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த புக்கு, பிகாஸ் அது வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அப்படியே ரொம்ப கடினமான மனசுடையவன், எந்த ஒரு ஃபீலிங்கையும் நான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கோ ஃபார் இட். நத்தனில் ஹாத்தோனுடைய த ஸ்கார்லெட் லெட்டர் ஏ அப்படிங்கிற புக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அண்டு அந்த ஃபைனலி வந்து எவ்லின் அந்த கன்ஃபஸ் பண்ணுற விஷயம்லாம் இட் வாஸ் லைக் அச்சோ, ஒரு மனுஷன் வந்து இப்படி நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல, இந்த உலகம் வந்து சான்ஸ் உங்களுக்கு கொடுக்காது, யூ ஹாவ் டு டேக் இட் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்த எவ்லின் அவங்க வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து சாதாரண லைஃப் தான் வேணும், நான் ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஃப்ரெண்டா, ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இந்த புக் வந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ஃபீலிங்ஸ், எமோஷன். யாரும் வந்து இங்கே ஸ்டோன் ஹார்ட்டட் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கைண்ட் ஹார்ட்டட். அண்டு இந்த எல்ஜிபிடி அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ சும்மா வந்து பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, எல்லாம் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்லாம் இல்லாமல், தே டூ ஹாவ் ஃபீலிங்ஸ். அவங்களாலையும் அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து லவ் பண்ண முடியும். குவர் இதெல்லாம் வந்து இப்போ வந்து லைக் பீப்புள் ஆர் இவால்விங். அதெல்லாம் பையன் பையன் சுற்றிட்டு இருந்தால் தப்புங்கிற மாதிரி, பொண்ணு பொண்ணு சுற்றிட்டு இருந்தால் தப்புங்க. அதை பற்றி எனக்கு புரிதல் இல்லை. ஆனால் எஸ், மனுஷங்க வந்து ஃபீலிங்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஃபேம், என்னதான் உங்களுக்கு ஃபேம், பணம், புகழ் எல்லாமே கிடைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தனியாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் சேர்த்து வச்ச ஃபேமோ உங்கள் பணமோ எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். நான் பேசிகிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். ஓகே தம்பி, சூப்பரா சொன்னீங்க. லைக் சூப்பர். நீங்க டான் ஆட்லரோட ரொம்ப எப்படி சொல்றது கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி பர்சன் டிஃபர்ஸ்ல. வி வர் கனெக்டட் வித் ஹாரி, பட் யூ வர் கனெக்டட் வித் டான் ஆட்லர் நினைக்கிறேன். ஓகே, யா அக்கா, ஆக்சுவலி எனக்கு வந்து டான் ஆட்லர், ஹாரி 2 பேருமே பிடிக்கும். இதில் இதில் வந்து ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருப்போம்ல, அவங்கெல்லாம் இருந்தாங்களான்னே எனக்கு வந்து மறந்துருச்சு. நான் வந்து 3 பேர் தான் என் மைண்டில் இருந்தாங்க. இட் வாஸ் டான் ஆட்லர், ஹாரி கேமரான், அப்புறம் வந்து கடைசியாக ராபர்ட் ஜேமிசன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆளை பற்றி பேசணுன்னா அவன் வந்து பாவப்பட்ட ஜீவன் போல இருக்கு இந்த என்டையர் புக்லேயே. ஆனால் அந்த மனுஷன் அப்படியெல்லாம் கவலையே படல. அவர் வந்து பாருங்க 8 குழந்தைக்கு அப்பாவாக இருந்துட்டாரு. அவர் வந்து இவங்க கிட்ட காம்பன்சேஷன்லாம் வாங்கிட்டாரு. அப்படியே பயங்கரமாக லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். ஓகே ஓகே. லைக் நெக்ஸ்ட், தேங்க்ஸ் தம்பி, தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் நைஸ் ரிவ்யூ. நெக்ஸ்ட் விஜய். லைக் விஜய், ஸோ பேசுறீங்களா, இருக்கீங்களா விஜய்? விஜய் தம்பி. ஓகே, கொஞ்சம் பேஜ் படிச்சாலும் வாட் நீங்க ஃபில் பண்ணீங்க, சொல்லுங்க. கேன் யூ ஹியர்? ஆக்சுவலி இந்த புக்கு நான் படிக்கிறதுக்காக வாங்கல, இங்கிலீஷ் கத்துக்கிறதா தான் வாங்கினேன். ஸோ ஃப்ளூயண்டா படிக்க வராது, ஸோ கத்துக்க தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ தேங்க்யூ. ஓகே தம்பி.
லைக் நெக்ஸ்ட் ராஜகோபால் ப்ரோ அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. வேற யார்? நிவி நீங்க ஷேர் பண்றீங்களா? போயிட்டாங்களா? காயத்ரி அக்கா. ஓகே. தேவிகா. ஹாய் தேவிகா. நிவேதிகா. இன்னும் புக்கை முடிக்கல. ஒரு 2-3 பேஜஸ் தான் படிச்சேன். நோ ப்ராப்ளம்க்கா. ஃப்ரீ ஆயிட்டு படிங்க. ஆமா, நான் மெதுவா படிச்சுட்டு அப்புறம் ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஓகேக்கா. ஓகே. ஓகே, தேங்க்ஸ்க்கா. லைக் தேவிகா நீங்க பேசுறீங்களா? தேவிகா இருக்கீங்களா? இருக்கேம்மா. ஓகே ஓகே. நான் அந்த புக்கை நான் படிக்கல. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டா உங்களுக்கு? இல்ல ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா? மீட். நான் ஒரு ஓகே. ஃபியூ டேஸ் நீங்க பேக் செல்ஃப் தான் இன்ட்ரோ நான் ஜாயின் கொடுத்துக்கலாமே. பண்ணியிருக்கேன். ஓகே. என் பேர் தேவிகா. எனக்கு ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புக்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த புக் கிளப்னு பார்த்தோன்னே ஒரே ஜாலியா ஆயிடுச்சு. சரி படிக்கலாம், கொஞ்சம் அதுக்கும் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவங்க எல்லாம் ரிவ்யூ கொடுக்கும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த புக் எடுத்து பார்க்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதானே. ஓகே ஓகே சூப்பர். லைக் வேற யாரு நெக்ஸ்ட்? நீங்க புக் ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு லைக் குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற விஜய் ராஜகோபால் அண்ணா அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஷிஃபா பிஸின்னு நினைக்கிறேன். ஷிஃபா இருக்கீங்களா? ஓகே. வேற யாரும் எதையும் ஷேர் பண்ண? சஹா நீங்க படிக்கலன்னு சொன்னீங்க. லைக் வேற எது புக் சஜஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. லைக் நான் இந்த மாசம் இந்த புக் படிச்சேன், இல்ல இவ்வளவு புக் நான் இந்த புக் படிச்சேன், எல்லாரும் இந்த புக் ரீட் பண்ண அப்படின்னு ஃபீல் பண்றேன். எனி புக் சஜஷன்ஸ் லைக் தட்? சொல்லுங்க தம்பி. கேன் அன்மியூட். அக்கா ஆக்சுவலி நான் வந்து இந்த மந்த் இன்னொரு புக்கும் படித்தேன். அது என்ன அப்படின்னா, அச்சோ இங்கே வச்சேனே, யா சேத்தன் பகதோடைய 400 days. பிகாஸ் லாஸ்ட் மந்த் அவங்களுடைய பர்த்டே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து லைக் அவங்க எப்பயுமே மந்த்லி நம்ம ரீடத்தான் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சரி ஓகே சேத்தன் பகத்தோடைய பர்த்டேக்கு வந்து அவங்களுடைய புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அது பேஜஸ் கொஞ்சம் அதிகம். இட் வாஸ் லைக் அவங்க ஒரு த்ரில்லர் நாவல் தான் அது. வந்து யூ கேன் கம்ப்ளீட் இன் சிங்கிள் சிட்டிங். 300 பேஜஸ் இருக்கும். ஆனால் இந்த புக்கு எப்படி உங்களை வந்து அப்படியே விறுவிறுன்னு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிய வச்சுக்கிட்டே இருந்துச்சோ, அந்த மாதிரி அந்த புக்கும் இது படிக்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டைம் இருக்கிறப்போ படிங்க. நான் வந்து ஸ்பாய்லர்ஸோ இந்த ஒன்லைனோ எதுவுமே வந்து சொல்லலை. ஏன் அப்படின்னா ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதோடைய ஆர்வம் போயிடும். எனக்கு தெரியல, அந்த புக்கு படிச்சிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ தேட் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக. அப்புறம் டைம் இருந்தால் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது தான், பெத்தவன் படிங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாற்றும். அது வந்து சின்ன புக்கு தான், ஒரு 40 பேஜஸ் என்னமோ இருக்கும். இமயம் அவர்கள் எழுதின பெத்தவன் அப்படின்ட்டு. ஸோ டைம் இருந்தால் படிங்க. பாய் பாய், தேங்க்யூ. ஓகே. வேற யாரும் எதுவும் ஷேர் பண்றீங்களா? தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன். வேற ஏதாவது? ஓகே சொல்லுங்க நிவியக்கா. நான் போன மந்த் முடிச்ச புக் வந்து 6 of Crows. ஆல்ரெடி இது பத்தி 6 of Crows-ஓட செகண்ட் பார்ட் கிங்டம்னு அதுதான் முடிச்சேன் நான். ஆல்ரெடி இந்த புக் பத்தி நான் சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. பட் இந்த நல்லா த்ரில்லரா, ஃபேண்டசின்னு சொல்ல முடியாது, த்ரில்லர், இந்த மணி ஹைஸ்ட் மாதிரி, இந்த ஹைஸ்ட் சீரீஸ் அந்த ஜானர்ல படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது நீங்க படிக்க படிக்க அது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அது ஒவ்வொரு எங்கேயும் சரி இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும்.
ஸோ நல்லா இருக்கும், படிச்சு ஆ பாருங்க. 6 ஆஃப் க்ரோஸ், ஷூர். ஸ்னூக்கட் இட்ஸ் கிங்டம் ஆல்ரெடி ரெண்டுமே மை நல்லா டிஆர். இருக்கும். பார்க்கலாம். ம். நெக்ஸ்ட் வேற யாராவது வேற ஏதாச்சும் புக்ஸ்? ஓகே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். லைக் இனிமேல் கம்மிங் மந்த், நெக்ஸ்ட் மந்த் வந்து போயட்ரி சஜஷன்ஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா குரூப்ல க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல இங்க இப்ப என்கிட்ட சொல்லனாலும் சொல்லலாம். லைக் போயட்ரி போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அண்ட் ஃப்ரம் ஜூன் நம்ம என்ன பண்ண போறோம்னா வில் பி ரீடிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக். ஒரு மந்த்துக்கு 2 புக். லைக் இங்கிலீஷும் படிப்போம், இங்கிலீஷ் ஆர் தமிழ். இல்ல 2 புக் என்னால படிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் ரீட் போத். அப்புறம் 2 மீட் இருக்கும், தமிழ் புக்கு தனியா இருக்கும், இங்கிலீஷ் புக்கு தனியா இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு படிக்க அப்படின்னு சொல்றவங்களுக்காண்டி தமிழ் புக்ஸ், எனக்கு தமிழ் ரீட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காண்டி இங்கிலீஷ் புக்ஸ். ஸோ வில் பி ஹேவிங் 2 மீட்ஸ் பெர் மந்த். இப்ப லைக் இப்ப ஐம் கம்ஃபர்டபுள் வித் போத் அப்படின்னா 2 மீட்டும் அட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ வித் எய்தர் ஆஃப் த லாங்குவேஜஸ். ஓகே, அப்புறம் மறந்துடாதீங்க, வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க உங்க ஐடியா. அப்புறம் என்னது, ஓகே, ஒரு எல்லாம் ரொம்ப எல்வினோட மூழ்கி போயிட்டோம். லைக் ஒரு சின்ன கேம் மாதிரி ஒரு ஃபன்னுக்காண்டி எல்லா பேரும் ஏதாச்சும் ஒரு 5 minutes, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி 5:43. பண்ணலாமா? பிகாஸ் ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நாட் எப்படி சொல்றது, கொஞ்சம் காமெடியா போயிடலாம். ஃபினிஷிங் கேன் லாஃப் அண்ட் ஃபினிஷ். ஓகே, இருக்கீங்களா யாராச்சும்? பிகாஸ் அர்ஜுன் தம்பி இருக்காங்க. ஓகே, நீங்களும் உங்களுக்கும் அந்த புக் படிச்சு ஏதாச்சும் தோணி இருக்கும்ல, சோ தட் வி கேன் ஷேர்ல. நான் கிரிஞ்சா ஃபீல் பண்ணாதீங்க, பிகாஸ் நான் இந்த புக்கை படிச்சு இந்த புக்குக்கு ஒரு தமிழ் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். எனிபடி? பிகாஸ் என்னோட டைட்டில்லாம் நான் எங்கேயோ எழுதினே மறந்துடுது. தமிழ் டைட்டில் அது மாதிரி தமிழ் சினிமால இந்த படத்தை எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஹூ கேன் பி த ஆக்ட்ரஸ்? எல்வின் கேரக்டர் யாருக்கு கொடுப்போம்? நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். எல்வின் கேரக்டர் யாருக்கு கொடுப்பீங்க? என்னப்பா யாருமே வரலையா? எனக்கு ஒரு நயன்தாரா. தோணுது. தேங்க்யூ ஸோ மச். நானும் அதே தான் சொல்லலான் இருந்தேன். நயன்தாரா கேன் ப்ளே. அவங்க தான் பெஸ்ட். நயன்தாராவா? ஆமா. கட்ஸ் தாயா உங்களுக்கு. இவ்வளவு ஒரு டேரிங்கான கேரக்டர் வந்து அதான். she'll be able to do it. She'll be able to do justice for that role. சூப்பர் சூப்பர். வேற யாராவது? எனக்கு சமந்தா. ஸோ இப்பதான் எங்களுக்கு சமந்தா. டிவர்ஸ் ஆனது. ஸோ இப்ப எங்களை பத்தி கான்ட்ரவர்சி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ கோ வித் சமந்தா. I will go with Ramya Balakrishnan. ரம்யா பாலகிருஷ்ணன். Yeah, Ramya Krishnan. Sorry, Ramya Krishnan. ரம்யா கிருஷ்ணனா? படையப்பா. Yeah. ஓ சூப்பர் சூப்பர். அவங்களும் டேரிங் ஆனவங்க தான். Yeah, because அந்த படம் பேர் என்ன? நான் சொல்றேன், ஞாபகம் வந்து சொல்றேன். லைக் ஒரு கேரக்டர் ஞாபகம் இருந்துச்சு, பட் ஐ forgot. But I'll go with Ramya Krishnan. Yeah. ஓகே, அதர்ஸ் லைக் நீங்க பேசலாம் பரவாயில்ல, படிக்கலடி பரவாயில்ல. லைக் இது ஜெனரல் டிஸ்கஷன் தானே, எல்லா பேரும் பேசலாமே. மத்தவங்க நிவியக்கா, ராஜகோபாலனா அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவிகா நம்ம சஜஸ்ட் பண்ணலாமே. பிகாஸ் நான் ஃபீல் பண்ணது gossips is everywhere. wherever you go in the world, gossips is there. எல்வினோட இந்த புக்கை படிச்சுட்டு, ஸோ 7 husbands அப்படிங்கும் போது நம்ம ஒரு தமிழ் சினிமால ஈவன் if you are from ஹைதராபாத் அந்த இதுக்கு யூ கேன் கோ. அதுக்கு அப்படி நாட் ஈவன் தமிழ்லன்னு இல்ல, ஜென்ரலி ஒரு கேரக்டருக்கு நான் எல்வினோட இது கொடுக்கணும் அப்படின்னா யார் ஃபீல் பண்ணுவீங்க? மானசா சொல்லிட்டாங்க, அர்ஜுன் தம்பி, விஜய், நிவி அக்கா நீங்க சொல்றீங்களா? நான் புக் படிக்கல, பட் டைட்டில் வச்சு சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நயன்தாரா அவங்க நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்ப நான் இன்னொரு தேவிகா, சோயா அண்ணா இல்ல விஜய் ஏதோ சொன்னாங்க. பேசுங்க. இன்னொரு சஜஷன் சொல்லணும். அது ஹாலிவுட்ல அனாதி அல்மாஸ் அவங்க நடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி பிளாட்னு ஒரு படம் நடிச்சாங்க. அவங்க ஹெர்லின் மன்றோ அவங்க கேரக்டர் பத்தி நினைச்சாங்க. ஸோ அவங்களும் மறுபடியும் இந்த மாதிரி பயோகிராஃபி நினைச்சாங்க. ஷியோர் ஓகே. எனக்கு யாரும் தெரியல, அவன் சரி செக் பண்றேன்.
அப்புறம் சஹா சொல்றீங்களா? அவங்க பேசவே இல்ல. லைக் எவ்ரிபடி மஸ்ட் ஸ்பீக்ல. கொஞ்சம் பேசலாமே. வேற கொஸ்டின் யாராச்சும்? அப்புறம் தமிழ் டைட்டில். பிகாஸ் இன்னைக்கு குரூப்ல வந்து நம்ம அந்த தமிழ் டைட்டில் அத டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஷிஃபா கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்குறேன். தமிழ்ல வந்து இந்த புக்குக்கு என்ன டைட்டில் குடுக்கலாம்? அப்புறம் தமிழ்ல இந்த புக்க டிரான்ஸ்லேட் பண்ணினாங்கன்னா எப்படி ரீச் ஆகும்? பிகாஸ் நம்ம ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் 2 ஹஸ்பண்ட்னாலே கிளி கிளின்னு யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே ஹாட் நியூஸ் அதான் போகும். இஃப் இட் கம்ஸ் அஸ் அ புக், இப்படி தமிழ் கேரக்டர்ஸ வச்சு இப்போ ஒருத்தர் புக் எழுதுறாரு அப்படின்னா ஹவ் இட் வில் பி லைக்? இத வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கறதே எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. எனிபடி அடுத்த ஒரே தமிழ் டைட்டில் எனக்கு இது தோணுது. ஓகே, சொல்லுங்க. யார்டா எவ்லினோட புருஷன்? செம்மையா? லைக் என்னோடது நான் வாட்ஸ்அப்ல இருக்கு. நான் மொபைல கனெக்ட் பண்ணனால இது நான் டைட்டில் வந்து 7 கணவரும் 7 மனைவியும் எல்வினும் அப்படின்னு போடுறது நினைச்சிருந்தேன். பிகாஸ் அவ தான் பாசியா இருப்பாள்ல. லைக் எல்வின் வாஸ் த ஹார்ட். த ஹஸ்பண்ட் வாஸ் ஷோன் இன் திஸ் புக் அஸ் அ டம்மி பீஸ். த 7 ஹஸ்பண்ட்ஸ் எக்ஸெப்ட் ஹாரி. சோ ஐ ஃபெல்ட் எல்வினும் 7 கணவரும். அப்புறம் இன்னொரு புக் நினைச்சேன், எல்வினுக்கு 8வது திருமணமா அப்படின்னு. ஓகே. வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணுமா? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இஃப் யூ வேர் அ ஜர்னலிஸ்ட், நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா இருந்து இப்ப வந்து மோனிகாக்கு பதிலா நம்ம அந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணோம்னா, ஒன் கொஸ்டின் டு எல்வின். லைக் இந்த புக் ரீட் பண்ணவங்க, வாட் யூ ஃபீல்? வாட் யூ வில் ஆஸ்க்? எனிபடி? காயத்ரி அக்கா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய், ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? ஹாய் அக்கா, வாங்க. குட் ஈவினிங். சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல. ஓகே, பேசலாமா இந்த புக்கு? பேசுங்க வேற பேசுங்க. யாராவது பேசுறீங்களா? இல்ல நாங்க ஃபன் எலிமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க பேசுங்க. ஓகே. சோ ஆக்சுவலி இந்த புக்கு வந்து நான் வந்து பின்னாடி இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் யூஸ்வலா அட்டை டு அட்டை படிப்பேன். அதுல வந்து இந்த புக்ல வந்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா அதுல வந்து அவங்க தேங்க்யூ சொல்லிருப்பாங்க. டெய்லர் ஜெங்கின்ஸ் ரீட் அவங்க ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் ஒருத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிருப்பாங்க. அதுல வந்து ஹஸ்பண்டுக்காக ஒரு தேங்க்யூ சொல்லிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா, ரொம்ப டச்சிங்கா, அடடா அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறத அவங்க வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்களே. ஆப்வியஸ்லி நிறைய ஆத்தர்ஸோட ரைட்டிங் நம்ம வந்து பாக்குறப்போ நிறைய ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் புக்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து சொல்லணும் அப்படின்னா கடைசியில வந்து அவங்க சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு லைஃப்ல வந்து நிறைய கிடைச்சது, ஆனா ஈஸியா எதுவும் எனக்கு கிடைச்சிடல. ஐ ஹாவ் டு ஃபைட். அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டியதா இருந்தது. நான் என்ன பண்ணும்னா இந்த அடுத்து போற ஜெனரேஷன், எனக்கு அடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்கு வந்து நான் ஃபைட் பண்ணி கிடைச்ச விஷயம் வந்து ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டு போறதை விட வேற என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவகிட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் மோனிக் கிட்ட அவங்க வந்து சொல்றப்போ, நீ வந்து என்னை பத்தி தப்பாவே எழுது, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க, நான் எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கேன், என்னென்ன வேலை எல்லாம் பாத்திருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியட்டும். இல்ல பெட்டர் யூ டெல் தெம் தட் நான் வந்து எவ்லின் ஹியூகோன்றது நான் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர், சோ தட் பீப்புள் வில் லைக் மீ, ஆனா அது நான் கிடையாது அப்படின்றத நீ வந்து ஓப்பனா எழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் படிச்சப்போ நான் குரூப்ல கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டோரி படிச்சப்போ எனக்கு திடீர்னு வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் பயோகிராஃபி தான், ஆட்டோபயோகிராஃபி தான். பட் எனக்கு வந்து மெர்லின் மன்ரோது, அப்புறம் நம்ம சில்க் ஸ்மித்தாது அவங்க இதெல்லாம் படிக்கணும். கிட்டத்தட்ட இவங்க என்ன சூசைட், ஆக்சுவலி இவங்களுமே லாஸ்ட்ல சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் இதுல கொடுத்திருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு வெளியே பாக்குறதுக்கு மச் வாண்டட் பர்சனா அதுலயே அவங்க சொல்லிருப்பாங்க. எவ்ரி மென் இன் த வேர்ல்ட் வந்து தே வாண்ட் டு
என்ன சொல்றது, என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சன், ஒரு செலிபிரிட்டி, அவங்க அவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு என்ன பெருசா குறைன்ற போது வேணுங்கிறப்ப செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் சூசைட் பண்ணிட்டு சாகுற அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கதையா இருந்தாலுமே இவங்க 2 பேரோட லைஃப் வந்து நிஜமாவே ஆக்சுவலி அது நடந்திருக்கு. சோ அவங்களோட பயோகிராஃபி இல்ல ஆட்டோபயோகிராஃபி இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா படிக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்லின் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மாதிரி டேரிங்கா, ஒரு மாதிரி நான் இப்படிதான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சிலியா கூட வந்து ஒரு இடத்துல சிலியா வந்து என்னன்னா அப்பதான் அவங்க வந்து பட்டிங் ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால எவ்லின் கூட சில இடத்துல போய் போட்டோஸ் எடுத்துக்கிட்டா அவங்க ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்றதுக்காக ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து அப்ப வந்து அவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து உன்கிட்ட வந்து கிடைக்கிறது ஒண்ணும் இல்ல. சோ நான் வந்து அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐ புட் ஹர் இன் ஹர் பிளேஸ். ஏன்னா எனக்கு வந்து அவகிட்ட எதுவும் கிடைக்க போறது இல்ல அப்படின்றத. அப்ப கூட சீலியா சொல்லுவாங்க, உனக்கு வந்து என்கிட்ட எதுவுமே ஆகாது அப்படின்றது கூட என் மூஞ்சிக்கு நேரம் நீ சொல்ற பாத்தியா, அந்த ஹானஸ்டி எனக்கு என்னமோ தெரியல, அது அவ்வளவு ரூடா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மானிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த புக்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அட்வைசஸ் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் the world respects people who think they should be running it. இது படிச்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வாவ், எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஜிவ்னு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும்ல. அதாவது நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து இந்த உலகத்தையே ரன் பண்றதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லைன். இந்த மாதிரி நிறைய லைன், don't allow anyone to make you think you are ordinary, அந்த மாதிரி நிறைய இடத்துல மோனிக்கு நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து அட்வைஸ்ன்ற மாதிரி இருக்காது, பட் அவங்களோட லைஃப்ல வந்த அனுபவத்தை அப்படியே போற போக்குல ஷேர் பண்ற மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்ல இருக்க வேண்டிய லைன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. டெய்லி அந்த லைன்ஸ் எல்லாம் மட்டுமே ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம தாராளமா ஸ்டிக் பண்ணிட்டு டெய்லி படிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்ன நீ இது பண்ணிக்காத, உனக்கு வந்து இப்போ வந்து அவ சொல்லுவா, மார்னிங் வந்து நான் இது வரைக்கும் பயோகிராஃபி மாதிரில எதுவுமே எழுதுனது இல்ல அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்போ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான், இப்போல இருந்து நீ பயோகிராஃபி எழுதுற ஆளு அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அதுல வந்து அவங்க ஒரு லைன் மார்னிங் வந்து ஒரு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்லின் வந்த உடனே வந்து ஐ எம் எவ்லின் ஹியூகோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப கேஷுவலா. அப்ப வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது அந்த ரூம்குள்ளேயே இருக்கிற எல்லாருக்குமே உங்களை யாருன்னு தெரியும், நீங்க அவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்னு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உன்னோட பேரை சொல்லி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அது ஒரு தனி விதமான ஒரு விஷயம். அந்த லைன் படிக்கிறேன், இட் ஸ்ட்ரைக்ஸ் மீ as a unique form of power to say your own name when you know that everyone in the room, everyone in the world already knows it. அதாவது அது எப்படின்னா, பரவாயில்ல நம்மள கூட தெரியாம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தன்னடக்கத்தை காட்டுற மாதிரி இருந்தாலும் சட்டிலா அது ஒரு மாதிரி அவங்களோட பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய எவ்லினுடைய அந்த அவங்க யார எந்த இடத்துல எப்படி நிறுத்துறாங்க, அந்த பவர் கேம் எப்படி அவங்க விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மார்னிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க எழுதிருந்தது வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட இது வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலைனாலும் எப்படி நோட் பண்ணிருக்கா அவ அப்படின்னு தோண வைக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பவரான இடத்துக்கு நம்ம போகணும், நம்மள எல்லாருமே சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது அப்படியே எவ்லின் மூலமா நமக்கு ஆத்தர் அப்படியே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல வந்து இன்னொரு இது சொல்லிருப்பாங்க, கரிஸ்மா இஸ் சார்ம் தட் இன்ஸ்பயர்ஸ் டிவோஷன் அப்படின்னு. ஆக்சுவலா இது வரைக்கும் கரிஸ்மா அப்படின்னா அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த மென் ரிலேட்டடா ஹி இஸ் அ கரிஸ்மேட்டிக் பர்சன் அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதுல வந்து அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருத்தங்க கிட்ட இருந்து அந்த டிவோஷனை வந்து நம்ம வந்து
இன்ஸ்பயர் பண்றதுதான், அதுக்கு பேர் தான் கரிஸ்மா. ஏன்னா அவங்க வந்து எவலின் பண்றத பார்த்துட்டே வந்து எல்லாருமே ஐயோ நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவாங்களே, இப்போ நமக்கு சூப்பர் ஸ்டார் மேல எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி கரிஸ்மாக்கு எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் வேற ஒண்ணு நோட் பண்ணி வச்சிருந்தேன், ஒரே நிமிஷம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் மாதிரி அங்கங்க அப்படியே எப்படி சொல்றது, அந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி கொடுத்திருந்தது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு செலிபிரிட்டியோட லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு மீடியா வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன் ஹர் லைஃப் அதை கூட அப்படியே அந்த மாதிரி கொடுத்திருந்தது. அந்த இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வேற என்னன்னா எனக்கு வந்து இதுல வந்து ஜான் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்படின்னா இப்போ ஹாரி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, அதே மாதிரி கடைசியில வர ராபர்ட் சீலியாவோட அண்ணா தம்பியா அண்ணாவோ மறந்துருச்சு. சோ அவங்க வந்து அவங்களும் ஒரு மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அப்புறம் நடுவுல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவருமே வந்து ஒரு டீல் மேரேஜ் நம்ம டீல் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. சோ அவருமே புரியல சொல்றீங்க, சாரி இன்னொரு சொல்றீங்களா? எனக்கு ரெக்ஸ் ஆர்எக்ஸ் ரெக்ஸ் ஆமா ஆமா எக்ஸ் ஆமா ஆமா அவங்கதான். சோ அந்த பர்சனும் வந்து ஒரு டீல் மாதிரி. சோ அவங்க 3 பேருமே வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு ஜான் வந்து எதனால ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க எவலின் வந்து சொல்லுவாங்க, he is the kind of person who notices every small thing about you even when you said when you said it 3 weeks ago. அதே மாதிரி how are you feeling today அந்த மாதிரி வந்து கேக்குற மாதிரியான ஒரு பர்சன். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் கைண்ட் பர்சன். இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட், ஒரு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டான ஹார்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்து இதுல வந்து இன்னொரு லைன் என்னன்னா, மோனிக் வந்து அவங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய எங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வர்றதுன்னு வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, she will critic every single outfit I wear அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எங்க அம்மாவுமே அப்படிதான், என்னதான் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்து ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா கூட ஏதாவது ஒண்ணு, இந்த பொட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா லெஃப்ட்ல போயிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அது வந்து எனக்கு சிரிப்பு வந்தது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து அவங்க அம்மா போன் கால்ல இவங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட 22 hours லேபர் go through பண்ணிருக்கேன். So don't you think I deserve to know every single detail about எவ்லின் ஹியூகோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து எவ்லின் வந்து அந்த அந்த இன்னொரு அந்த டைரக்டர் கூட இருக்க லவ், அப்புறம் இந்த சீலியா கூட இருக்க லவ், அப்புறம் அந்த டான் இருக்கிற லவ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றப்போ வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும், எவ்ரி சிங்கிள் போன் வந்து வாண்டட் ஹிம் அந்த மாதிரி எழுதிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க கிட்ட விஷயம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நல்லது. அப்புறமா வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன், LGBTQ நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓரளவு புரிதல் இருக்கு. பட் வந்து ஆர்ஜி ஆனந்தி ரிவ்யூல, பட் எதுவுமே நான் படிச்சது இல்லை இது வரைக்கும். இது வந்து எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, இந்த மாதிரி ஒரு டாபிக் கூட இது டீல் பண்ணுது அப்படின்னு. சும்மா கேஷுவலா தான் நான் என்னோட பார்வை எப்படி இருந்ததுன்னா, ஒரு இதே மாதிரி அவங்க மர்லின் மன்ரோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒருத்தங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளவு ட்ராஜடியா இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதுல வந்து என்னன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்ப வந்து நானும் சீலியாவும் பார்ட்னர், அதே மாதிரி ஹாரியும் ஜானும் பார்ட்னர். பட் என்னன்னா, சீலியா வந்து அவங்களோட வீட்டோடைய மார்ட்கேஜ் வந்து கட்டிட்டு இருக்கா, இங்க வந்து வேலைக்காரங்களுக்கு நானும் ஹாரியும் பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, அவங்கவுங்க வீட்டு செலவை வந்து அவங்கவுங்க கூட பாத்துக்க முடியல, அந்த அளவுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த லைன் படிச்சப்போ எனக்கு வந்து
இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அவங்களுடைய அந்த குயர் குரூப்போடைய அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங்கா அங்க சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த புக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படிதான். நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஹார்ட் ட்ரூத் இல்லைன்னா வந்து ஒரு நுணுக்கமான ஒரு ஃபீலிங்கை கூட அவ்வளோ ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த வேர்ட்ஸ்ல. ஒரு இடத்துல வந்து அவங்க மோனிக் வந்து சண்டை போடுவா. ஸோ டோன்ட் யூ திங்க் ஐ டிசர்வ் டு நோ, இதை முதல்ல என்கிட்ட சொல்லல நீ அப்படின்ற மாதிரி கோவப்படுவா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, nobody deserves anything, it's simply a matter of who is willing to go and take it for themselves. No one is just a victim or a victor, everyone is somewhere in between. People who go around casting themselves as one or the other are not only kidding themselves but they are also painfully unoriginal அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து இந்த மாதிரி நான் பாவம் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் இது இருக்கும். பட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த மாதிரி நின்னுட்டு லைஃப்ல ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது. எதுவுமே யாருக்குமே லைஃப்ல ஃபேர் இல்ல, எல்லாமே எல்லாருக்கும் அன்ஃபேர் தான். பட் வி ஹாவ் டு கோ அண்ட் ஃபைட் அந்த மாதிரி. ஸோ இன்னும் ஆக்சுவலி இதுல வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் கூட மார்க் பண்ணி வச்சிருந்தேன், பட் ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இட் வாஸ் அ வெரி குட் ரீட். நான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த புக்கு வந்து எடுக்கணும்னு இருந்தது. கண்டிப்பா இது வந்து புக் ஆஃப் த மந்தா இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும். பட் கிளப்ல வந்து இது செலக்ட் பண்ணதுனால இது புக் படிச்சேன். எனக்கு படிச்சோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குயர் குரூப் பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபைங் ரீடா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீடா இருந்தது. நிறைய எமோஷன்ஸ் இந்த புக் படிக்கிறப்போ இருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான். எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா, சூப்பரா சொன்னீங்க. லைக் நீங்க ரீட் பண்ண லைன்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் எனிபடி வேற ஏதாச்சும் சொல்லலாமா, சொல்றீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் அபவுட் குரூப்? ரஷீத் தம்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க தம்பி. கேன் அன்மியூட். அக்கா ஆக்சுவலி எல்லாம் நீங்கெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது. பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி எல்லாம் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி அப்படியே பேசணும்லாம் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. நீங்களும் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அது என்ன அப்படின்னா, லைக் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, டான் ஆட்லராக இருக்கட்டும், ஹாரியா இருக்கட்டும், அப்புறம் இவர் ரெக்ஸ் நார்த் வந்து நான் மென்ஷனே பண்ணல. அந்த மனுஷன்லாம் வேற லெவல். பிகாஸ் ஜென்டில்மேன் எல்லாருமே சொல்றோம்ல, ஆனா ஜென்டில்மேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெக்ஸ் நார்த்துக்கும் எவ்லினுக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து உண்மையாலுமே ஜென்டில்மேன் தான் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து எவ்லின் ரூம்ல இருப்பார், அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் நினைக்கிறேன். இவர் ரெக்ஸ் நார்த் உள்ள போவாங்க. அவங்க வந்து அப்படியே பேசிட்டு அவர் ரெக்ஸ் நார்த் வந்து அப்படியே மைக்கி அப்படியே என்ன சொல்றாரு, என்ன சேரலாம் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆம்பளை நடிச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, ஆதிக்கத்தன்மை காட்டுக்கலாம். ஆனா வந்து எவ்லின் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு துணை போற மாதிரி இருந்தாலுமே அவங்க வந்து ஏதோ அவங்க மைண்ட்ல தோணிருக்கு, ஓகே இது வந்து பண்ண வேணாம், நீங்க வந்து வேணாம் வெளியே போயிரு அப்படின்னதுமே அவர் வந்து அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த டெசிஷனை மதிச்சு அப்படியே வெளியே போயிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெக்ஸ் நார்த் அப்படியே ஒரு மாதிரி 35ல இருந்து அவங்களுடைய என்ன சொல்றது அந்த மரியாதை வந்து அப்படியே சடன் பீக்கா இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. மனுஷன் என்னடா பண்றான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிலியா கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் வந்து அந்த விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். நான் வந்து அந்த இது பல்லு உடையிற சீன் சொல்லியிருந்தேன்ல, அந்த டிவியில போய் அவங்க கிஸ் பண்ணுவாங்க, பல்லு உடஞ்சிரும், அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க. அண்ட் அகைன் அதே விஷயத்தால தான் அவங்க மறுபடியும் அவங்க லைஃப்ல வருவாங்க. எவ்லினோட லைஃப்ல அவங்க வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, யாரும் வந்து என் மேல உள்ள பாசத்துல வந்து போய் கிஸ் பண்ணி பல்ல உடச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பேசுவாங்க, அவங்க லைஃப்ல வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. அண்ட் சஜஷன் அப்படின்லாம் கேட்டிங்களா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். பிகாஸ் குரூப்பில் வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் ஆன்லைனில் இருக்கிறதுனால கேட்குறேன். அந்த என்ன அப்படின்னா, ஹாரிக்கும் எவ்லினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல. வெயிட், நான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன்.
அது வந்து அவங்க என்ன சொல்றது, ஒரு பர்சன் எப்படி எந்த இடத்துல எந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்கா யூ ரிமெம்பர் தட் பேஜ்? கிடைச்சிருச்சு. You don't know how fast you have been running, how hard you have been working, how truly exhausted you are until someone stands behind you and says, "It's okay, you can fall down now. I'll catch you." So I Nice. fell down and Harry caught me. இது வந்து செம்மையா இருந்துச்சு. இது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தானே. ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல நமக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஆன்சர் தெரியும் என்னவா இருக்கும் அப்படின்னு. இருந்தாலுமே வந்து நான் வந்து அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை இந்த மாதிரி சொல்றதுக்காக உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். இட் வாஸ் அ ஹெல்தி கான்வர்சேஷன். ஸோ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ டைம் இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ண முடியுமா? இட்ஸ் டைம் இருந்தா, இல்லைன்னா யூ கேன் ஷேர் இட் இன் குரூப். ஓகேவா? தட்ஸ் இட். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட். ஓகே. யாரும் ஷேர் பண்றீங்களா? லைக் எனிபடி? இது ஆக்சுவலா நீங்க குரூப்ல கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? குரூப்ல கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி ஞாபகம் இருக்கு. இதே லைன்ஸ் வந்து போட்டோ ஆமா எடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ரஷி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Yes, yes. சில ரெஸ்பான்சஸும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது குரூப்ல. சாரி விஜய், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. சஜஷன் ஒண்ணு கொடுக்கணும். அது தமிழ் இங்கிலீஷும் தனித்தனியா போறதை விட ஒரே புக்கு 2 லாங்குவேஜ்ல இருக்கிறத கொடுத்தா நிறைய பேர் எல்லாமே நிறைய விஷயம் பேசுறாங்க. ஸோ அவ்வளவுதான். ஓகே 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 தம்பி. ஓகே அக்செப்டட். நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகே. பார்க்கலாம். ஐ வில் ட்ரை பண்ணலாம் அப்படி. வேற ஏதாச்சும் லைக் குரூப் பத்தி யூ ஃபீல் எனிதிங் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி ஏதாச்சும் இருந்தா யூ கேன் ஷேர். ஆல்ரெடி இட்ஸ் 6:09. 10 minutes 20 minutes இருக்கு. வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? வேற யாராவது? Actually, in the 7 Husbands of Evelyn Hogue only, I have like 2 more points I can add. ஷேர் பண்ணுங்க. Yeah, first thing வந்து எனக்கு ரஷீத் அஹ்மத் சார் சொன்ன மாதிரி லைக் அந்த டான் அட்லர் மேல he has this kind of respect for him அப்படிங்கிறது வந்து it took me by shock because yeah, we all know like what all he did to Evelyn and after that அதுக்கப்புறமா அவர் கல்யாணம் பண்ண அந்த இன்னொரு there was an Ruby Rayleighக்கு what all he did அப்படிங்கிறது yeah, all of us know. Actually, one thing about Dawn that I personally did not like அவங்களோட wives abuse பண்ணாங்க, all that is a different thing, but அதை தாண்டி இன்னொரு விஷயம் I really didn't like was his sense of self was not stable. என்ன ரீசன்னா he had believed that he will be happy only when he was recognized externally. லைக் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அண்ட் அதோட மற்றவங்க அவங்கள வந்து ரிவார்ட் பண்றாங்களா, பிளேஸ் பண்றாங்களா, வெதர் ஹிஸ் ஒர்க் இஸ் பீங் ரெகக்னைஸ்ட் பை அதர்ஸ் அப்படின்ற அந்த ஃபேக்டர்ல he had completely left it externally. So I think that was a very wrong thing that he did because that is what ruined his happiness, his peace, his everything. Like when he was on a losing streak, when his movies didn't hit high in the box office, when people didn't praise him for the roles that he had taken, and the time nala vandu he had given up and when he didn't win those awards, it hurt his ego so much. அதுக்கான அவசியமே அங்க இல்ல அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ஏன்னா what work each of us are doing should be for our own personal satisfaction. Of course, you're acting அப்படின்னாக்க ஒரு socially responsible-ஆன ஒரு நல்ல மெசேஜ் you have to give a good performance, எல்லாமே இருக்குதான். பட் அதை தாண்டி at the end of the day நீங்க தூங்க போகும்போது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? Did I do justice to the role that I have taken up today? நான் என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் ஆக்ட் பண்ணேன்னா ஓகே, ஆல்வேஸ் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். பட் அடுத்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளோட கிரிட்டிக்கா இருந்து வி ஷுட் ஒர்க் ஆன் இட்டே தவிர இந்த எக்ஸ்டர்னல் திங் லைக் எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கல அப்படிங்கறதுனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போய் பொண்டாட்டி அடிக்கிறது, லைக் ஆல் ஆஃப் திஸ் இஸ்
ஹைட்ஸ் ஆஃப் வாட் டு சே அவரோட ஈகோவை தான் அங்க காட்டுது அண்ட் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இஸ் நாட் ஸ்டேபிள் அண்ட் இட்ஸ் நாட் ஹெல்தி வாஸ் ஒன் திங் தட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபெல்ட். So this one thing that I'm sharing with you all. And then another thing I wanted to say is actually on the Evelyn, like after her giving birth, her comeback film அந்த டைம்ல செகண்ட் டைம் அவங்க ஆக்சுவலி செலியாவோட பிரிஞ்சிருப்பாங்க கரெக்டா. தட் வாஸ் பிகாஸ் ஷி டுக் அப் தட் ஃபிலிம் வித் டான் அண்ட் தென் இன் தட் ஃபிலிம் ஷி ஹேட் டு லைக் போர்ட்ரே தட் வெரி டேரிங்கான ஒரு செக்ஸ் சீன். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அது படிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நான் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆன் ஒன் சைட் ஐ வாஸ் ஏபிள் டு சி ஃப்ரம் எவ்லின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், லைக் அவங்க ஏன் அது அவ்வளோ ஒரு ரேஷான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க வந்து அந்த மேக்ஸ் ஜிகார்டோட மூவில அந்த ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஐ வாஸ் ஏபிள் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் இன் ஒன் ஹேண்ட். பிகாஸ் just like see in the society la vandu always men oda desire for physical pleasure is only known. Or a woman oda her needs, we are also humans at the end of the day and we also have biological needs and that we have to meet. Okay, so this is not something that's spoken about. This is not something that is like a woman oda and the passion and the desire is not it's not like socially acceptable, right, to talk about it. So adu illama but she wanted to like break that and then she wanted to show it. So that was something I kind of appreciated. And actually last month oda book time la vandu Rajagopal sir vandu idu patti sollindanga the same point vandu like a women's desire and how the society is not respecting it or how it's not even acknowledging it, adu patti sollindanga. So I wanted to again highlight about this one point. And then அந்த படம் அவங்க நடிச்சது அந்த சீன் அவங்க எடுத்தது பார்த்தா வந்து that was a real heartbreak. என்ன ரீசன்னா செலியா கிட்ட அவங்க ஒரு வார்த்தை like why she wanted to really do it அப்படிங்கிறது, had she taken her out for dinner and had she bought her those lilies or whatever முன்னாடி அந்த சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் சமாதானம் பண்ணி இந்த ரீசன்னால தான் is exactly the reason why I want to be doing this and explain பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா சேவ் ஆயிருக்கும். ஸோ பட் அவங்க அது பண்ணல. So that was a real heartbreak. Like அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. I was telling that Evelyn, why are you such an asshole அப்படின்னு. that was exactly what I was thinking in my head. Why did you do this? அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. Like why did you do this to Celia அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. Because last time வந்து their separation was because Evelyn had gone and slept with that Mike Riva, right? So அந்த ரீசனால அவங்களால அது ஒரு டைமும் Evelyn does this like செலியாவோட ஹார்ட் வந்து அப்படி நொறுங்கி போகுது. And for the kind of person that Celia is, because for her like sex is such a sacred thing that's only between people whom you have very intimate feelings with and whom you love deeply and unconditionally. So அப்படி இருக்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம்ல இருந்து இருக்கிற அந்த ஒரு செலியாக்கு வந்து எவ்லின் டூயிங் திஸ் வந்து வாஸ் நாட் ஜஸ்டிஃபை அப்படின்ற அந்த ஃபீலிங்க எனக்கு இருந்துச்சு. So this was something that I wanted to talk about. So yeah. Nice. Like Celia was pure அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. She believed only in Evelyn அப்படிங்கிற மாதிரி I too felt. But other perspective பார்க்கும்போது Evelyn was so daring. அதனாலதான் she went to அந்த சீனை எடுத்துட்டு அப்புறம் வந்து she confessed அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். Because I came to a conclusion அப்படி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். Rashid, you raised your hand. பேசுங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி மானசா வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து டான் மேலே வந்து எனக்கு வந்து ரெஸ்பெக்டோ அதெல்லாம் கிடையாது. நான் வந்து நானே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவங்க வந்து இட் வாஸ் லைக் அவங்க வந்து ஹர்ட் ஆகிருக்கும்போது ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அவங்க போயிட்டு அவங்க எவ்லின் அடிப்பாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை தாண்டி வந்து எனக்கு டான் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் வந்து எவ்லினுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து செக்ஸை பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து சரி ஓகே நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எதை வேணால் கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த திங்கிங் தாட் ப்ராசஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் லைக் செக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்சவங்க நமக்கானவங்க கிட்ட மட்டுமே வந்து நம்ம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பார்.
அண்ட் அவங்க வந்து அவங்க ஃபேமாக இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க 2 பேரோடைய பர்சனல் லைஃப் வந்து இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி மேட் ஃபார் each other அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து வெக்கேஷன் போகிறதா இருக்கட்டும், த வே ஹி ட்ரீட்டட் ஹர் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், என்ன சொல்கிறது, லைக் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த தப்பான விஷயங்கள் வந்து அவங்க செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை வந்து மறைச்சிரும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அண்டு டான் வந்து எனக்கு நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய தப்பை வந்து அவர் கரெக்ட் பண்ணிப்பாரு. நான் வந்து ஆம்பளை, நான் வந்து நிறைய ஃபேம் சம்பாதிச்சிருக்கேன், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன், அப்படிங்கிறதுனால வந்து நான் செய்யற தப்பெல்லாம் வந்து சரி அப்படின்னு ஆகிறாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து he was apologizing to her. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து எவ்லினுக்கும் சரி ரூபிக்கும் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பண்ணேன், அவங்க அடித்தது பண்ணது அதெல்லாம் வந்து தப்பு தான், நான் வந்து சரி அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை நான் யாருக்குமே பண்ணல, ஸோ தட் யூ ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் மட்டுமே எனக்கு வந்து டான் வந்து அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. நான் செஞ்ச தப்பு வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வர்றது இருக்கட்டும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி விக்டிம் கிட்ட போயிட்டு நான் வந்து அப்பாலஜைஸ் கேட்குறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அதனால தான் வந்து எனக்கு டான் பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி ஹீஸ் அ குட் காய், கிரேட் காய் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ தட் இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் வைக்கலாம். பிகாஸ் நானும் என்னுடைய இது தாட் ப்ராசஸ் திங்கிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன்ல. ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கல, இப்படியும் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் எனி சஜஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாமே வெல்கம் தான். தேங்க்யூ ஸோ மச். Illa, you have explained it better this time and it's more convincing, so it's okay. Yeah, thank you so much. ஓகே, ரினிகா ஜாயின் பண்ணிருக்காங்க. லைக் ரினிகா இருக்கீங்களா? ஷேர் பண்றீங்களா எதுவும்? திங்க் ஷேர். ரினிகா ஓகே ஓகே, அவங்க புக் படிக்கலையா? ஓகே, வேற ஏதாச்சும் anybody like to share something, like anything you have to share here? லைக் வைண்ட் அப் பண்ணிரலாமா? எனிபடி இங்க லேப்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷிஃபாக்கு சென்ட் பண்ண. லைக் ரெக்கார்டிங்ஸ் will be provided. யூடியூப்க்கு ரெக்கார்டிங்ஸ் ராஜகோபால் அண்ணா ரெக்கார்ட் பண்றாங்க. லைக் வேற யாராச்சும் லேப்ல ஜாயின் பண்ணீங்களா? டேக் அ பிக். எனிபடி ஹியர்? நான் எடுக்கிறேன். ஓகே ஃபைன். கேம் மட்டும் ஆன் பண்ணிக்கிறீங்களா? ஃபியோ லைக் கன்வீனியன்ட்டா இருந்தா ஆன் பண்ணிக்கோங்களே. ரஷீத் தம்பி, விஜய், காயத்ரி அக்கா, கேம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்களே ப்ளீஸ். அவ்வளவுதான், நான் எடுக்கலாமா? ஓகே வெயிட். நீங்க எடுக்கலாம் சொன்னீங்கன்னா நான் உடனே எடுத்துடுறேன். ஓகே ஓகே, லைக் காயத்ரி அக்கா இருக்காங்களா? சாரி சாரி. சொல்லுங்க. அக்கா கேம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பிக்குக்கு. ஓகே ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே கேன் கோ. மனசா டன்னா? எடுத்தாச்சா? யா, எடுத்தாச்சு. ஓகே ஓகே, thank you so much. இப்பதான் காயத்ரி அக்கா இப்பதான் ஓபன் பண்ணாங்க. அதுக்குள்ள ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டேக்கன் ஆஃப் ஹர். காயத்ரி அக்கா கேம் 1 பண்ணதுக்குள்ளே எடுத்துட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகேவா? ரஷீத் அண்ட் தேவிகா ப்ளீஸ் ப்ளீஸ். Just 1 second. One more and one more. I'll take another one. Yeah. Rashid sir, I think you'll have to come inside the frame இன்னும் கொஞ்சம்.
ஹலோ ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஃபைன் நவ. ஓகே. டன்னா? யா, டன். Okay, thank you. Thank you so much. Thanks everyone for opening your cam and showing your face. Like Yeah, where thank other you share all. Okay. Yeah, bye. Okay, bye. Shall we wind up? முடிச்சுக்கலாமா? அக்கா ரொம்ப தேங்க்யூ சார். Okay, thank எல்லாம் you. Thank you. ஹோஸ்ட் பண்ணீங்க. Thank you. நான் எதுவும் தப்பு பண்ணிருந்தா சாரி பிகாஸ் இல்ல இஸ் ஃபர்ஸ்ட் நல்லாதான் இருந்துச்சு ஷிஃபானா. நல்லா நீங்க இருந்தது. நல்லா நடுவுல வந்து யாருமே பேசாத டைம்ல கூட நீங்க அந்த தமிழ் சினாரியோக்கு மூவி கான்டெக்ட்ஸ்க்குலாம் ரிலேட் பண்ண அந்த ஐடியாலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தென் யூ மேட் அன் எஃபர்ட். எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு நீங்க ஒரு எஃபர்ட் போட்டீங்க. அதுவே வந்து தம்ஸ் அப். நல்லா தான் பண்ணீங்க அக்கா. Thank you so much. Okay, shall we wind up? ஷெஃபானா ஒரே நிமிஷம், நீ என்கிட்ட பேர் கேட்டிருந்தல்ல, அது சொல்லுங்கக்கா. கண்டுபிடிச்சியா ஏதாவது தமிழ்ல அக்கா நான் தான் சொன்னேனே. டைட்டில்? அக்கா நான் தான் சொன்னேன்ல. நான் சொல்லிட்டேன் நீ நீங்க. அனுப்பிச்சது இல்லாம வேற, ஏன்னா நான் நடுவுல போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப அகைன் நீ ஜாயின் பண்ண. ஓகே, எல்வினின் 8வது திருமணம். எல்வினுக்கு 8வது திருமணமா? ஓ ஓகே, அந்த பத்திரிக்கையில எல்லாம் வர மாதிரி டைட்டிலா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேக்கா, நீங்க தான் சொல்லல. லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். லைக் வேற யாரும் நான் யோசிக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, ஏந்திலையும் 7 திருமணமும் அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப ரொம்ப பழைய தமிழ் டைட்டில் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்கல, எனக்கு அது மட்டும் தான் டக்குன்னு தோணுச்சு. ஓகேக்கா. லைக் மரகதம் அக்கா ஜாயின் பண்ணிக்காங்க. இப்பதான் அக்கா நீங்க புக் படிச்சீங்களா? ஷேர் பண்றீங்களா எதுவும்? 5 minutes, லாஸ்ட் 5 minutes இருக்கு. இல்லடா, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். ஓகேக்கா. லைக் குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா. யா, கண்டிப்பா. ஓகே கைஸ், ஷால் வி வைண்ட் அப்? முடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? அக்கா ஆக்சுவலி நான் ஒரு புக்கு சொல்லியிருந்தேன், அந்த ஸ்கார்லட் லெட்டர். ஆமா. அது வந்து நான் இப்போ கேமரால காட்டுறேன். யாருக்காவது அது படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஸ்கிரீன்ஷாட் இட். ஃபார் எல்ஸ் நான் வந்து குரூப்ல போடட்டா? ஓகே, குரூப்லயே ஷேர் பண்ணிடுங்களே. ஓகே ஷூர். நான் குரூப்லயே போட்டுறேன். ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி வில் இங்க நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம். லைக் 11 மெம்பர்ஸ் தான் இருக்கோம். அது வந்து புக்ல ஆக்சுவலி வந்து ரொம்ப மைன்யூட்டா ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கார்லெட் லெட்டர் இந்த புக்கை படிச்சதுனால வந்து அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவங்க வந்து அவங்கள எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் யாராவது படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா படிங்க. ஆனா இந்த புக்கு இப்பயே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ ப்ராப்பரா எனக்கு தெரியல. திஸ் ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. யார் இங்க வந்து படிக்கலாட்டியும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த 2 hours வந்து லைக் we traveled with Evelyn and we discussed a lot, no? So thanks for that. So we shall meet in next meet. அதுவரையும் bye. So புக் படிக்காதவங்க once you complete groupல ஷேர் பண்ணிடுங்க உங்க வியூஸை. அப்புறம் ஃபர்தர் queries இருந்தா நீங்க ஷிஃபாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பை. Thank you all. Bye. Thank you. Bye. Thank you. Bye. Bye. Bye.